ஹாய், நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் 11th சிலபஸில் ஒரு முக்கியமான சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 10 இயர்ஸோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஷனில் பார்க்கக்கூடிய நோட்ஸ் உங்களுக்கு இந்த QR கோடில் அவைலபிளாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே அந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம செஷனில் பார்க்குற நோட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸும் எடுக்கக்கூடிய செஷன்ஸோட நோட்ஸுமே அங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஸோ ரைட் நவ் வந்து அட்மிஷன் ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் கோர்ஸை பற்றினா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், அண்ட் AI குருவோட நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கு, அண்ட் வீக்லி எக்ஸாம்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியலும் இந்த கோர்ஸோட உங்களுக்கு சேர்ந்து கிடைச்சிடும். ஸோ நீங்க ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 4275 ஆஃபர் பிரைஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 19574 அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிளஸ் டேப் இது எல்லாத்தையுமே சேர்ந்து இந்த பிரைஸ் லெவல்ல உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ அண்ட் தென் இதை தாண்டி உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா 8129000700 அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கோர்ஸை பத்தி மட்டும் இல்ல, உங்களுக்கு நீட் எக்ஸாம் பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல மற்ற இன்ஸ்டியூஷனை பத்தி டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல இந்த கோர்ஸ் பிரைஸ் பத்தி உங்களுக்கு உங்க கேட்டகரிக்கு ஏதாச்சும் கன்செஷன்ஸ் இருக்கா இல்ல ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கான்ற மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு தாராளமா கால் பண்ணலாம். அண்ட் உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் திங், இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ். ஸோ இந்த கோர்ஸோட சேர்ந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸுமே அவைலபிளா இருக்கும், கிடைக்கும். மோர் ஆஃப்டர் சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் நேஷனல் லெவலான டெஸ்ட் சீரிஸுமே இதுல உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் ஒரு பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப். ஸோ உங்களுக்கு நமக்கு தனித்தனியா நமக்கு ஆக்சுவலா நமக்கு வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்னன்னா, நம்ம வந்து எங்க ஸ்டார்ட் பண்றது, மறுபடியும் எங்க ஸ்டார்ட் விட்டு எந்த இடத்துல நமக்கு விட்டுட்டோம், எந்த இடத்துல நமக்கு ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரியான நீங்க எந்த இடத்துல நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து லேக் ஆயிருக்கீங்க அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் எடுத்துட்டு போறதுக்கு கண்டிப்பா பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப்ஸ் வந்து இங்க இருக்காங்க. ஸோ தட் நீங்க வந்து தாராளமா இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டான கோர்ஸா இருக்கும். சோ இதை தாண்டி இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு நம்மளோட கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம். சோ தட் யூ கேன் செக் அவர் குவாலிட்டி. அண்ட் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டாப் ஃபேக்கல்டிஸ் நடத்துவாங்க. அண்ட் லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸுமே இருக்கும், அண்ட் டவுட் கிளாரிபிகேஷன் செஷன்ஸுமே இங்க இருக்கு, அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு இந்த கோர்சஸ்ல. எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா வர்ற டிசம்பர் 26 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இன்னும் கொஞ்ச நாள் தான், 4 நாள் தான் இருக்கு. ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உங்களோட அட்மிஷன் வந்து ஜஸ்ட் என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அண்ட் தட்ஸ் இட். அண்ட் அனதர் இன்னொரு கோர்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்தாகணும். சில பேருக்கு வந்து இன்கேஸ் நீங்க 12th படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, நான் இல்லப்பா எனக்கு வந்து போர்டு எக்ஸாம்ல நான் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கேன், நான் 12th முடிச்சுட்டு என்னோட நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து XPL கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ண போறோம் மார்ச் 27 அன்னைக்கு. சோ தட் நீங்க உங்களோட போர்டு எக்ஸாம் நீங்க சொபிஸ்டிகேட்டடா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நீட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ அந்த கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000 பிளஸ் GST அந்த கோர்ஸோட பிரைஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GIB டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், கிராண்ட் டெஸ்ட் இருக்கும், அண்ட் ஃபுல் நீட் மார்க் டெஸ்ட் இருக்கும், அண்ட் மல்டிபிள் டெஸ்ட் இதுல இருக்கும், பிளஸ் சிலபஸ் கம்ப்ளீஷன் இது கூட உங்களுக்கு சேர்ந்து இருக்கும். சரிங்களா? சோ ஆஃப்லைன் பொறுத்த அளவுக்கு நமக்கு திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தேவைப்படும். உங்களுக்கு நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தேன்னா இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க வந்து தாராளமா கால் பண்ணலாம். அண்ட் உங்களோட என்கொயரி நீங்க பேஸ் பண்ணலாம். அண்ட் அனதர் திங், இது வந்து எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, இது எங்களோட அச்சீவ்மெண்ட். விச் மீன்ஸ் நாங்க லாஸ்ட் இயர்ல தீஸ் மெனி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மெடிக்கல் சீட் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடான ஒரு மொமெண்டா இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில வந்து இந்த நம்பர்ஸ், இந்த போட்டோஸ்குள்ள வந்து உங்களோட போட்டோஸ் நெக்ஸ்ட் இயர்ல வரணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் தென் தட்ஸ் இட். ஸோ திஸ் நம்பர், இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்க டிஸ்கிரிப்ஷன் நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் அந்த நம்பர் வந்து இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி இந்த ஓவரால் ஒரு 10 இயர்ஸ்க்கு இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய 10 இயர்ஸ்ல நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A car is negotiating a curved road of radius of r. So அந்த curved road radius நமக்கு வந்து r. The road is a banked at an angle theta. So நமக்கு வந்து theta அப்படின்ற ஆங்கிள் நமக்கு வந்து அந்த பேங்க் வந்து ரோட் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அந்த வளைவில் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஒரு சைடு வந்து மேலே இருக்கும், ஒரு சைடு நமக்கு வந்து ஸ்லோப் மாதிரி இருக்கும் அந்த வளைவில். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு theta அப்படின்ற அளவுக்கு வந்து மேலே ஹெட்ஜ் வச்சிருக்காங்க. The coefficient of friction between the tire of the car and the road is
μs. ஸோ நம்ம அந்த ஆக்சுவல் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது உராய்வு, ஒரு சர்ஃபேஸ்க்கு ஒரு சர்ஃபேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து μs, இந்த மேக்ஸிமம் சேஃப் வெலாசிட்டி ஆன் திஸ் ரோட். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீட்ல கேட்கிட்ட ஒரு டைரக்டான கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ டைரக்ட் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் டி வில் பி த கரெக்டான ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டான கொஸ்டின்ஸ்லாம் இப்பெல்லாம் நமக்கு கேட்கறது வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் சின்ஸ் வி ஹேவ் டு நோ த ஃபார்மஸ், இந்த ஃபார்மஸ் நம்ம இன்புட் பண்ணி நம்ம சால்வ் பண்ற மாதிரி நமக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் இருக்க போகுது இந்த கமிங் டேஸ்ல. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஆர், ஜி அப்படின்னு வந்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆர் அப்படின்னு வந்து ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், radius of curvature of road, radius of curvature of road, mu is அப்படின்றது friction coefficient, tan theta and theta அப்படின்றது வந்து angle of elevations. நம்ம போர்டு வந்து அந்த ரோட் வந்து எவ்வளவு தூரம் எலிவேட் பண்ணி வச்சிருக்காங்க divided by 1 minus mu is tan theta. Okay, so next question பாருங்க. Two blocks A and B of masses 3m and m respectively are connected by the massless and inextensible string. The whole system is suspended by a massless spring as shown in the figure. The magnitude of accelerating of A and B immediately after the string is cut are respectively. இதுல எங்க நமக்கு ஸ்ட்ரிங் கட் பண்ணி விட போறோம்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ரிங் நம்ம கட் பண்ணி விட போறோம். சோ ஒன்ஸ் நமக்கு இந்த ஸ்ட்ரிங் நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு क्वेश्चन. சரிங்களா? சோ ஜஸ்ட் லிசன். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, ஓகே ஓகே லைட்டா போர்டு வந்து ஸ்டக் ஆயிருச்சு. இப்போ நமக்கு என்ன செய்ய போறோம்னா ஒன்ஸ் நமக்கு அந்த வயரை நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது, ரெண்டு பாடி நம்ம எவ்வளவு ஆக்சிலேஷன் அது கெயின் ஆக போகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடி மேலே நமக்கு என்னென்னலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 kg மாஸ் அப்படின்றது ஏ பிளாக். அந்த ஏ பிளாக் மேல வந்து ஸ்ட்ரிங் இருக்கு, கீழே வந்து பூமி வந்து கீழே இழுத்துக்கிட்டு இருக்கும். எப்பவுமே எல்லா ஆப்ஜெக்டும் கீழே இழுத்துக்க போது. பூமி எவ்வளவு இழுக்க போகுது, mg அப்படின்ற அளவுக்கு வந்து கீழே இழுக்க போகுது, வெயிட் ஆஃப் an ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இது கிடையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் இருக்கு கரெக்டா. சோ இந்த ஸ்ட்ரிங்லயுமே வந்து ஒரு டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பி பிளாக் பாத்தீங்கன்னா, ஓகே, பி பிளாக் பாத்தீங்கன்னா இந்த பேப்பரோட டைட்டில் மாதிரி இருக்கா பி பிளாக். ஓகே, பி பிளாக் பாத்தீங்கன்னா கீழே அதே மாதிரி பூமியை வந்து கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். எவ்வளவு இழுத்துக்கிட்டு இருக்கும், mg அப்படின்ற அளவுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலா இந்த mg அப்படின்றதுல இட்ஸ் மாஸ் ஆஃப் an பிளாக். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏ பிளாக்கோட மாஸ் நமக்கு 3m, அதனால நமக்கு 3mg போட்டுக்கணும். சரி, சோ பூமி எவ்வளவு இருக்க போது, வெயிட் ஆஃப் an ஆப்ஜெக்ட், அதாவது 3mg அப்படின்ற அளவுக்கு கீழே இழுத்துக்க போது, டென்ஷன் கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்க போது. மேல பாத்தீங்கன்னா மேல இந்த ரோப்ல நமக்கு வந்து ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும் இல்லையா, இந்த ரோப்ல இந்த ஸ்ட்ரிங்ல நமக்கு வந்து ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அது என்ன டென்ஷன் பாத்தீங்கன்னா the tension carried over by this whole system. அப்ப அந்த whole system பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3m under m. so 3m plus m it's a 4m. அப்ப நம்ம 4mg அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த மேல நமக்கு வந்து ஒரு டென்ஷன் வந்து இதுல கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்க, இந்த இங்க ஓகே. சோ தட்ஸ் இட். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் மேல வந்து இங்கக்குள்ள ஒரு ஆக்ஷன் இங்க பாருங்க. இந்த ரெண்டு பிளாக் என்னென்ன டென்ஷன் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் பி பிளாக் மட்டும் பாருங்க. இந்த பி பிளாக் வந்து கீழே வந்து mg ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் கரெக்டா. சோ இந்த பி பிளாக்கு மேல வந்து ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இங்க நமக்கு டென்ஷன் டி. அண்ட் ஏ பிளாக் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கீழே பூமி எழுத்துக்கிட்டு இருக்கும். 3mg அளவுக்கு நமக்கு வந்து கீழே mg. அண்ட் அனதர் திங், கீழே நமக்கு டென்ஷன் அதே மாதிரி ஏ பிளாக் வந்து அட்டாச், ஏ பிளாக்கும் பி பிளாக் அட்டாச் இருக்கிற ஸ்ட்ரிங்ல நமக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சோ இந்த ஏ பிளாக் பாத்தீங்கன்னா ஹேங் ஆயிருக்கு இல்லையா. சோ இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு டென்ஷன் டேக் ஓவர் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து 4mg அப்படின்ற அளவுக்கு வந்து இங்க நமக்கு வந்து டென்ஷன் இருக்கும். சரி, இதுதான் நமக்கு கதை. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கட் ஆயிடுச்சு. எது இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங் கட் ஆகும் போது நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றது விஷயம். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே எவ்வளவு ஆக்சேஷன் அதை கெயின் பண்ணும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. சோ அட்வான்ஸ் ஸ்ட்ரிங் கட்ஸ், ஸ்ட்ரிங் கட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஏன் நடந்தா எனக்கு என்ன சார், சரி என்ன நடக்கும் சொல்றேன். என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த பி பிளாக் பாருங்க. இந்த பி பிளாக் வந்து ஒன்ஸ் கட் ஆனதுக்கு அப்புறம் அது ஃப்ரீலி மூவிங் பாடியா அது ஆக்ட் ஆகும் கரெக்டா. நம்ம மேல இருந்து ஒரு பாடி நம்ம டிராப் பண்ணுமோ அது எப்படி நமக்கு ஃப்ரீயா மூவ் ஆகுமோ அதே மாதிரி அந்த பி பிளாக் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும். சோ அப்படி மூவ் ஆகும்போது அது எவ்வளவு ஆக்சேஷன் மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா the net force acting on the body is nothing but it's an acceleration due to the ma. okay, அப்படி இல்லைன்னா அண்ட் அகைன் நமக்கு வந்து வெயிட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட் என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா this ma should be equal to mg. so that நமக்கு ஆக்சன் பொறுத்தளவுக்கு the only acceleration taken over by the body is acceleration due to gravity 1. சரிங்களா? இப்போ நமக்கு பி பிளாக் நமக்கு பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஏ பிளாக் பார்ப்போம். ஏ பிளாக்ல நமக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. லிசன். இப்போ நமக்கு இந்த ஏ பிளாக்ல நமக்கு ஏ பிளாக் இஸ் a block of 3 mass 3m. ஓகே, இந்த 3m மேல என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா the net force is equal to sum of all forces. So மேல இருக்கிற ஃபோர்ஸ் நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். So 4mg
கீழே இருக்க ஃபோர்ஸ் ஃபுல்லா நெகட்டிவ் எடுக்கலாம், மேல இருக்க ஃபோர்ஸ் ஃபுல்லா நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம், கீழே இருக்க ஃபோர்ஸ் ஃபுல்லா நெகட்டிவ் எடுக்க போறோம். ஸோ 4mg டிவைட் மைனஸ் 3mg மைனஸ் t எடுத்துக்கலாம். ஓகே, கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் ஃபுல்லா நம்ம நெகட்டிவ் எடுக்க போறோம், மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் ஃபுல்லா நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம். ரைட்டா? ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போ நமக்கு பாருங்க 4mg மைனஸ் 3mg வெறும் mg மைனஸ் t. இப்போ நான் என்ன சொல்றேன், டென்ஷன் அந்த இங்கே இல்ல, ஏன்னா இல்ல இந்த கயிறு நம்ம அறுத்து விட்டுட்டோம், அப்போ டென்ஷன் நமக்கு 0 ஆயிடுச்சு. அப்ப என்ன செஞ்சுக்கலாம், f is nothing but simply நமக்கு வந்து mg ன்னு எடுத்துக்கலாம், ஓகே. சோ இங்க mg ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நதிங் பட் நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து மாஸ். இப்போ நமக்கு மாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 3m தான் நமக்கு இங்க மாஸ் இன்டு இட்ஸ் ஆக்ஸலரேஷன் a is equal to mg. ஓகே, the net force அப்படின்றது என்னது, இந்த பிளாக் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சோ the block the mass of the block 3m and acceleration அந்த ஆக்ஷன் வந்து நமக்கு ஏன் எடுக்க போறோம். இப்போ நமக்கு mm கேன்சல் பண்ணிடலாம். so a will be equal to g divided by 3 obvious. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன, a பிளாக்கும் b பிளாக்கும் நமக்கு எந்த ஆக்ஷன் டேக் ஓவர் பண்ணோம்னா g divided by 3 and g divided by 3 and g. ஓகே, சோ ஆப்ஷன் a will be the கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? சோ மோரோவர் நான் உங்களுக்கு வந்து ஒன்னு சொல்லி தரேன். எப்பவுமே நான் இந்த क्वेश्चन டிஸ்ப்ளே பண்ணும்போது நீ அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருங்க, நீங்க அப்படியே ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகே, ஃப்ரோஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஆன்சர் வெரிஃபை பண்றதுக்கு மறுபடியும் நீங்க ப்ளே பண்ணி வச்சு பாத்துங்க. அப்படி இல்லாட்டி நீங்க வந்து 2x கூட வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கன்சர்வ் இருக்கும். ரைட்டா? சோ one end of the string, next question பாருங்க. One end of the string of a length L is connected to a particle of a mass m and another end is connected to a small pip of a smooth horizontal table. If the particle moves in a circle with a speed v, the net force on the particle என்ன? சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி சென்டர். சோ டைரக்ட்லி டுவர்ட்ஸ் தி சென்டர் அழகு will be listen 10t அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணா டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங். ஒண்ணுமே இல்ல, கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கயித்தை வச்சு நம்ம வந்து கட்டி நமக்கு சுத்த போறோம், ஹரிஜனலா சுத்த போறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்ல நமக்கு என்ன டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு லைன் தான், என்னன்னா the net force is balanced by centripetal force. The net force acting on the particle is balanced by centripetal force. சரிங்களா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப என்ன சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னது, இட்ஸ் ரேடியல் இன்வர்ட் ஃபோர்ஸ், அதாவது அந்த மையத்தை நோக்கி நகரும். ஓகே, அந்த 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 சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் நோக்கி நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். வெளியில நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு அவே ஃப்ரம் தி சென்டர் ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கு அதுக்கு பேரு. இப்போ நமக்கு அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது இல்லையா, சோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு தி டென்ஷன். ஏன்னா டென்ஷனும் இட்ஸ் அந்த இன்வர்ட் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகிருக்கு. சோ டென்ஷன் வில் பி ஈக்குவல் டு centripetal force. Centripetal force is nothing but mv square divided by r. இப்போ லிட்டரலா என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா the only force acting on the string is and the tension force, and that tension force is equal to the centripetal force ன்னு முடிச்சுக்கலாம். ஓகே, so that's it, mv square divided by r ன்னு எழுதிக்கலாம். obvious. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a block of mass m is placed on a smooth inclined wedge abc of an inclination q. inclination q இல்ல, இங்க theta. ஓகே, inclination theta as shown in the figure. The wedge is then given an acceleration a towards the right. Okay, super question. The relation between the a and q, the relation between the a and q தான் நினைக்கிறேன். Okay, so theta நினைக்கிறேன். The relation between the a and theta. Okay, a and theta for the block remains stationary on the wedges. ஒண்ணுமே இல்லங்க, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க ஏறி உட்கார்ந்துக்கோங்க. சோ நீங்க ஏறி உட்காரும் போது உங்களை சேர்த்து வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ரைட் வேர்ட்ல மூவ் பண்றாங்க. சரிங்களா? சோ நம்ம ஏதோ ஒரு ஆக்சலேஷன் நம்ம கொடுத்து இதை மூவ் பண்ணணும், ஃபார் விச் த ஆப்ஜெக்ட் வந்து ரிமைன்ஸ் சேம், அது கான்ஸ்டன்டா இருக்க போகுது. சரிங்களா? சோ இதை என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்க. கீழே வந்து கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்குமா, mg ஆக்ட் ஆகிட்டு இருக்குமா, மேல வந்து நமக்கு வந்து நார்மல் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? சோ இந்த டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு வந்து MA ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம பிடிச்சிருக்கிறோமே MA ஃபோர்ஸ். சோ சாரி, சூடோ ஃபோர்ஸ் நமக்கு வந்து ஆப்போசிட் ஆக்ட் ஆகிட்டு இங்க நமக்கு வந்து நம்ம நிக்கிறோமா, சோ நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் நம்ம அந்த ஃப்ரேம்ல இருக்கறனால we have to see about pseudo force. நம்ம கொடுத்திருக்க ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சோ the MA. சரிங்களா? சோ இப்போ என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, we can say இந்த விஷயத்தை நம்ம இது நார்மலா இருந்துச்சுன்னா, if this is normal, ஓகே, சோ இது நமக்கு நார்மலா இருந்துச்சுன்னா இந்த நார்மலா நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஓகே, சோ இந்த நார்மல் எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னா, ஆக்சுவலி இது நார்மல் கிடையாது இல்லையா,
இந்த நார்மலை நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம். இது நமக்கு வந்து நார்மல். இந்த நார்மலை வந்து வெர்டிகல் காம்பனண்டாகவும் ஹரிசாண்டல் காம்பனண்டாகவும் நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஸோ வெர்டிகல் காம்பனண்ட் ரிசால்வ் பண்ணும்போது ஆப்வியஸா நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா n cos θ எழுதலாம். ஏன்னா நமக்கு இந்த ஆங்கிள் நமக்கு தீரா தெரியும். ஸோ நமக்கு இதை n sin θ எழுதிக்கலாம். ஸோ இதுல நமக்கு என்ன முடிவுக்கு வரலாம்னு பாத்தீங்கன்னா we can correlate this series. இதுல இருந்து ஜஸ்ட் இந்த அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதை அப்சர்வ் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கலாம்னா கீழே அந்த பிளாக் மேல கீழே வந்து கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, மேல வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நார்மல் ஃபோர்ஸ் நான் ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஒன்னு வந்து n cos θவும் n sin θவும் நம்ம ரிசால்வ் பண்ணலாம். சோ sin θக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ma. ஆப்வியஸா சரிங்களா. சோ இப்போ என்ன எழுதிக்கலாம் பாருங்க. n cos θ is equal to n cos θ, என்னோட cos θ, n cos θ is equal to mgr. Okay, so next வந்து n sin θ. Okay, n sin θ is equal to ma. n sin θ is equal to ma. So obviously நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டையுமே நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தறலாம். So ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அப்படியே பார்ட்டி கூட எழுதலாமா. So n cos θ is equal to mg divided by n sin θ ma. சரிங்களா. So இங்க பாத்தீங்கன்னா n கேன்சல் பண்ணலாம். சாரி, n cos θ mg. ஓகே, சோ இப்போ நம்ம பாருங்க இது ரெண்டு நமக்கு ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா n கேன்சல் ஆயிடும். sin cos sin divided by cos tan θ divided by கேன்சல் பண்ணா a divided by g. அப்ப லிட்டரலா பாத்தீங்கன்னா what we can say is அவங்க வந்து ஆக்ஸலரேஷன் தான கேட்டிருக்காங்க, the relation between the acceleration and θ. அப்போ acceleration is equal to g tan θ ன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். சரிங்களா, that's it. அப்போ நமக்கு a will be equal to g tan θ. அவ்வளவுதான். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க. which one of the following statement is incorrect? தப்பான ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்காங்க. சரி லிசன், இது வந்து கொஞ்சம் நமக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சில டைம்ல நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்து நம்ம நகருவோம். ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா தப்பான ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சு எழுது பாப்போம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ we have to எப்பலாம் நீங்க முக்கியமான சென்டென்ஸ் நீங்க கோ த்ரூ பண்றீங்களோ ஜஸ்ட் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா தப்பான சென்டென்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்க போறோம். சோ ரோலிங் ஃபிரிக்ஷன் இஸ் த ஸ்மாலஸ்ட் than ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். ரோலிங் ஃபிரிக்ஷன் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் மட்டும் இல்ல, இருக்கிறதுலே கம்மியான ஃபிரிக்ஷன் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன்ல நம்ம வந்து என்னன்னா ரோலிங் ஃபிரிக்ஷன் தான். ஓகே, சோ ஸ்லைடிங் ஃபிரிக்ஷனை தாண்டி கைனடிக் ஃபிரிக்ஷனை தாண்டி நமக்கு வந்து என்னது ரோலிங் ஃபிரிக்ஷன் தான் இருக்கிறது. ரொம்ப கம்மியான ஃபிரிக்ஷன் இருக்கு, அதாவது ஈஸி நம்ம மூவ் பண்ண முடியும். இதனால நமக்கு வந்து டயர்ல எல்லாமே நமக்கு வந்து ஒரு சிலிண்டரிக்கலாவோ இல்ல ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்க போகுது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸா. சரிங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நார்மல் லிமிட். ஆக்சுவலி இது ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா the limiting friction, the maximum limiting friction static friction is nothing but maximum static friction will be equal to mu naught normal. கரெக்ட்டா. சோ இதுதான் என்ன சொல்லுங்க, இந்த mu அப்படின்றது வந்து frictional அந்த சர்ஃபேஸோட frictional coefficient தான் நமக்கு mu. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. frictional force opposes the relative motion. எக்ஸாக்ட்லி நம்ம எந்த டைரக்ஷன் நம்ம மூவ் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால நம்ம வந்து நம்மளோட மூவ்மெண்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஃபிரிக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு நம்ம மூவ் பண்ற மாதிரி இருக்கும். சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். சோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பா இருந்திருக்கணும். சோ anyhow we have to go through the statement. Coefficient of sliding friction has a dimension of length. Obviously நமக்கு வந்து கிடையவே கிடையாது, ஏன்னா அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கிடையாது. இட்ஸ் dimensionless quantity. its dimension has a 1. okay, d ஓட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 1. okay, so d தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். a man, next question பாருங்க. a man is attached to a thin wire and whirled in a vertical circle. okay, the wire is most likely to break when. so இந்த क्वेश्चन வந்து கொஞ்சம் லாஜிக்கலான क्वेश्चन பாத்துங்களேன். இங்க பாருங்களேன், ரெண்டு கேஸ் அவங்க क्वेश्चन என்ன கேட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். क्वेश्चन என்ன கேட்டாங்க, நீ ஒரு கல்ல கட்டி நீ வெர்டிகல் இப்படி சுத்திக்கிட்டே இருக்க, வெர்டிகலா, அதாவது நம்ம இப்படி சுத்துறோம் இல்லையா, இப்படி சுத்தாம இப்படி நம்ம சுத்துறோம். ஓகே, நம்ம இந்த சிலம்பம் சுத்துற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுத்துறோம். ஒரு கல்ல கட்டி இப்படி சுத்துறோம். நீ எந்த பாயிண்ட்ல அந்த கல்லு வந்து அருந்து விழுகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதாவது நமக்கு டயக்ராம் நம்ம பாத்துடலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து ரெண்டு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணலாம். ஓகே, ரெண்டு பாயிண்ட் பார்த்து மேக்ஸிமம் பாயிண்ட் பாத்துடலாம், மினிமம் பாயிண்ட் பாத்துடலாம். ஒருவேளை நமக்கு வந்து கல் இந்த லோவர் எட்ஜ்ல இருக்கும்போது, அட் லோவர் பாயிண்ட்ல இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாமா, இந்த ஸ்டோன் மேல நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் 1. கரெக்டா, கீழே வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். mg அப்படின்ற அளவுக்கு வந்து கீழே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த கைத்துல ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். டுவர்ட்ஸ் இன்வர்டா நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆப்ஜெக்ட சர்க்குலர் மோஷன் வைக்கிறதுக்கு மூணாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்.
centripetal force. So literally நம்ம by definition என்ன சொன்னேன்னா sum of the net force acting is balanced by centripetal force. மறுபடியும் சொல்றேன், the net force ஒரு circular motionல the net force is always balanced by the centripetal force. இப்போ இந்த கல்லு மேல என்னெல்லாம் force act ஆகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே யார் பேலன்ஸ் பண்ண போறா? centripetal force வந்து பேலன்ஸ் பண்ண போகுது. So what we can write is so mv square r is equal to நான் என்ன சொல்றேன்னா கீழ ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறது ஃபுல்லாமே நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்க போறோம், மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்க சாரி கீழ ஆக்ட் ஆகிட்டு நெகட்டிவ் எடுத்துக்க போறோம். கீழ ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க போறோம், மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம். கீழ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? mg ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. மேல என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு. சோ mt minus mg னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? சோ ஆப்வியஸா என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா டென்ஷன் will be equal to mv square divided by r plus mg னு எழுதிக்கலாமா? இது அப்படியே கட்டம் கட்டி வச்சிருக்கோங்க. இது வந்து இந்த கல்லு வந்து கீழ இருக்கும்போது, இதே நமக்கு மேல இருக்கும்போது, இதே கல்லு வந்து நமக்கு வந்து மேல இருக்கும்போது டென்ஷன் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்? இந்த அந்த டுவர்ட்ஸ் ரேடியலி இன்வர்டா தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். டென்ஷன் கூட சேர்ந்து இங்கனக்குள்ள கல்லு இருக்கு இல்லையா? சோ இந்த கல்லு மேல இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஃபோர்ஸ்? ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி mg. கரெக்ட்டா? சோ இன் கேஸ் m அப்படின்ற ஒரு கல்லு இருந்துச்சுன்னா இந்த கல்லு மேல என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்? mg அப்படின்ற அளவுக்கு வந்து ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? சோ இப்போ அட் ஹை பாயிண்ட் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஹை பாயிண்ட்ல அகைன் என்னது the sum of all forces is balanced by centripetal force. இங்க என்ன இந்த இப்போ நமக்கு இந்த சிஸ்டத்துல இந்த கல்லு மேல என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அது யார் பேலன்ஸ் பண்றாங்க? centripetal force வந்து பேலன்ஸ் பண்ணும். centripetal force என்னது? mv square divided by r is equal to tension force நான் என்ன சொல்றேன், கீழ ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் நெகட்டிவ் சொல்ல போறேன், மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் நம்ம பாசிட்டிவ் சொல்ல போறோம். கீழ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா அது ரேடியல் இன்வர்ட் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா tension, okay, so minus tension and இங்க நம்ம பார்த்தோம்னா இங்க நமக்கு டெஃபினிஷன் மாத்த போறோம். இங்க நமக்கு கீழ ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறத நீங்க எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரப்போகுது. ஸோ ஓகே, ஸோ அதனால ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். கம்ஃபர்டபுளான சொல்ல கீழ ஆக்ட் ஆகிட்டு இருக்க நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்க போறோம். அதாவது ரேடியல் இன்வர்ட் நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம், ரேடியல் அவுட்வர்டா ரேடியல் இன்வர்டா ரேடியலி இன்வர்ட் நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம், அவுட்வர்ட நம்ம நெகட்டிவா எடுக்க போறோம். சரியா? சோ ரேடியல் இன்வர்ட் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு பாத்தீங்கன்னா சோ mv ஸ்கொயர் டிவைடட் பை r இஸ் ஈக்குவல் டு ரேடியல் இன்வர்ட் வந்து t ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் mg நீங்க தான் ஆக்ட் ஆகிட்டு சோ mg. கரெக்ட்டா? சோ இப்போ இதுல என்ன செய்ய போறோம்னா டென்ஷன் will be equal to mv ஸ்கொயர் டிவைடட் பை r minus mg னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ரெண்டுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம்னு பாத்தீங்கன்னா லிட்டரலா எந்த பொசிஷன்ல அந்த ஸ்ட்ரிங்குக்கு நமக்கு கம்மியான டென்ஷன் இருக்குன்னு பார்க்கணும், எந்த பொசிஷன்ல அந்த ஸ்ட்ரிங்ல கம்மியான டென்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாத்தீங்கன்னா mv ஸ்கொயர் டிவைடட் பை r டிவைடட் பை மைனஸ் mg இருக்கு, இங்க நம்ம பிளஸ் mg இருக்கு. அப்ப அந்த mg வந்து ஆட் ஆகும்போது கண்டிப்பா ஸ்ட்ரிங் எந்த பொசிஷன்ல அதிகமா இருக்கும்னா கீழே நம்ம அந்த ஒரு கயிறை கட்டி நம்ம சுத்தும் போது அந்த கல்லு வந்து கீழே இருக்கும் போதுதான் அதிகமான டென்ஷன்ல அந்த கைத்துல இருக்கும். கரெக்டா? சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த கல்லு வந்து அருந்து விழுக போகுதுன்னா எந்த பொசிஷன்ல அது அருந்து விழுந்திருக்கும்னா கண்டிப்பா அது கீழே அந்த கல்லு எப்ப நமக்கு கீழே வரப்போதோ அப்பதான் அந்த கல்லு வந்து அருந்து விழுந்திருக்கும். சரியா? மேல போகும்போது அந்த கல்லு மேல ஆக்ட் ஆகிட்டு அந்த கயிறுல நமக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியா கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்க போகுது. சோ தட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல கம்மி, லோவஸ்ட் பாயிண்ட்ல வந்து அதிகமா இருக்க போகுது. சோ இப்போ நீங்க சொல்லுங்க எந்த பாயிண்ட்ல நம்ம இந்த கல்லு அருந்து விழுகும் பாத்தீங்கன்னா லோவஸ்ட் பாயிண்ட்ல தான் நமக்கு கல்லு அருந்து விழுகும். சோ ஆப்ஷன்ஸ் நம்ம படிப்போம். The wire is horizontal கிடையவே கிடையாது. Inclined at an angle கிடையவே கிடையாது. The mass at the lowest point, the mass at the highest point. Mass at the lowest point தான் நமக்கு வந்து அந்த கல்லு வந்து பிரேக் ஆக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. சரியா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். And another thing, next question பாருங்க. A block of mass 10 kg is in contact against the inner wall of a hollow cylindrical drum of a radius 1 meter. The coefficient of the friction between the block and the inner wall of a cylinder is 0.1 meter. Obviously, so உங்களுக்கு क्वेश्चन வந்து சூப்பரான क्वेश्चन இது. ஓகே, சோ நமக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா ஒரு cylindrical drum, இந்த cylindrical drumல அந்த cylindrical drumோட ரேடியஸ் நமக்கு பாத்தீங்கன்னா 1 மீட்டர். கரெக்ட்டா? So a block of mass 10 kg in contact against the inner wall of a hollow cylinder drum of radius 1. So நமக்கு வந்து 10 kg. அப்ப நமக்கு என்னது இதெல்லாம் நமக்கு 10 kg. சரிங்களா? சோ உள்ள இன்னர் ட்ரம்ல நமக்கு அட்டாச் ஆயிருக்கு. அப்ப the coefficient of friction between the block and the inner wall of a cylinder is 0.1. சோ இது ரெண்டு கடையில இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 0.1. ஓகே, கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ.
The minimum angular velocity needed for the cylinder to keep the block stationary when the cylinder is vertical and rotating about its own axis. So இதுல வந்து ஆக்சஸ் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆக்சஸா இருக்க போது, இது நமக்கு வந்து அதோட ஆக்சஸா இருக்க போது. இதோட ஆக்சஸ்ல அது ரொட்டேட் ஆகும்போது இதோட ஆக்சஸ்ல அது வந்து ரொட்டேட் ஆக போகுது. எப்படி ரொட்டேட் ஆக போகுது? இந்த மாதிரி நமக்கு ரொட்டேட் ஆக போகுது. சரி, இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த பிளாக் வந்து நமக்கு வந்து அது கீழே விழுகாம இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்றது நமக்கு கொஸ்டின். சரியா, கடைசி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் வாட் வி கேன் சே இஸ், இந்த பிளாக் மேல நமக்கு பூமி வந்து கீழே இழுத்துக்கிட்டு இருக்கும். ஓகே, ஆப்வியஸா கீழே வந்து ஒரு கிராவிடேஷன் புல் இழுத்துக்கிட்டு இருக்கும், mg அப்படின்ற அளவுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அனதர் திங், அப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்மளோட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, அண்ட் ஆப்வியஸா எந்த ஒரு சர்ஃபேஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து கான்டாக்ட்ல இருந்தாலுமே நமக்கு வந்து என்ன நடக்கும்? ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த சர்ஃபேஸ் மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தட்ஸ் இட், கேம் ஓவர். இப்போ என்ன செய்ய போறோம்னா, what we have to find is the minimum angular velocity. So angular velocity நமக்கு கண்டுபிடிக்கணும். angular velocity ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு VR. கரெக்டா? தப்பு. V இஸ் ஈக்குவல் டு ஒமேகா R. இது நமக்கு கரெக்டான சுவிட்ச், கரெக்டான ஆப்ஷன். சரி, கரெக்டான ரிலேஷன். ஸோ இதுல நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆர் அப்படின்றது வந்து ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். ஸோ ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் நமக்கு வந்து இருக்கு, ஆனா வெலாசிட்டி அது லீனியர் வெலாசிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியல. ஸோ வாட் வி கேன் ரைட் இஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஆர். எனக்கு இந்த வி நமக்கு தெரியல, ஸோ நான் வியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு ரிலேஷன் பில்ட் பண்ண போறேன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ஸ் இது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னா இட் ஹாஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ் சம் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஆப்வியஸா. ஏன்னா இது சர்க்குலர் ரொட்டேஷன். இப்போ இந்த பிளாக் பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் அப்படியே ரொட்டேட் ஆகும்போது ஆப்வியஸா இது என்ன செய்ய போகுது? ஒரு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஒரு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். கரெக்ட்டா? சோ அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்க போகுதுன்னா, டென்ஷனுக்கு ஈக்குவலண்டா இருக்க போகுது. ஏன்னா the net force acting on an object is going to be balanced by centripetal force. So centripetal force அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, what we can write is the mv square divided by r is equal to the tension. டென்ஷன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து டென்ஷன் சொல்ல முடியாது. இந்த இடத்துல நமக்கு வந்து நார்மல் ஃபோர்ஸ்க்கு அது ஈக்குவலா இருக்கும். ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் ரேடியல் இன்வர்டா இருக்கு, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் நமக்கு ரேடியல் இன்வர்டா இருக்கு. ஓகே, சோ நமக்கு வந்து நார்மல் ஃபோர்ஸ்க்கு அது ஈக்குவலா இருக்கும். ரைட், இப்போ நமக்கு என்ன தேவை? நமக்கு வெலாசிட்டி தான் தேவை. சோ வாட் வி கேன் ரைட் இஸ், சோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்டு r டிவைடட் பை m. அப்ப v இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n r டிவைடட் பை m. சரிங்களா? சோ இப்போ வந்து என்ன செஞ்சுக்க போறோம்னா, வெலாசிட்டி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. அப்ப நம்ம வெலாசிட்டி உள்ள போடலாம். இப்போ நமக்கு இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்? நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். r அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. r அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரேடியஸ் இருக்கு, அந்த ரேடியஸ் நீங்க கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ரெண்டுமே நமக்கு ஒண்ணுதான். ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் தான் நமக்கு வந்து ரேடியஸ். இப்போ நமக்கு மாஸ் எல்லாமே நமக்கு தெரியும். சோ நார்மல் ஃபோர்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கேம் டன். சோ நார்மல் ஃபோர்ஸ் மட்டும் எழுதிடலாமா? சோ நார்மல் ஃபோர்ஸ் will be equal to, நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே? mg. ஓகே, சோ mg. ஓகே, இந்த என்ஜி அப்படின்ற பொசிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்தா மட்டும் நம்ம என்ஜி நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ we have to find the normal force. சோ நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு the one and only the way is nothing but நம்ம ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும். சோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது இட்ஸ் தெரியல என்னடா கலர் யூஸ் பண்ற, ஒண்ணுமே தெரியலடா அப்படின்ற மாதிரி இருக்கா. the friction force is nothing but coefficient of friction coefficient into normal. சரிங்க, இதுல இருந்து நமக்கு வந்து நார்மல் டிஃபைன் பண்ணி எழுதுறோம். சோ friction force divided by mu. அதனால நான் friction force எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது நமக்கு வந்து friction force. So what we can write is again ஒரே நிமிஷம். This frictional force is equated to mg. கரெக்ட்டா? சோ நமக்கு mg divided by கோஎஃபிஷியன்ட் எழுதலாம். சோ mg m அப்படின்றது 10 kg, g அப்படின்றது 10 divided by 0.1. ஓகே, சோ அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா 1000 எழுதிக்கலாமா? 100,000 எழுதிக்கலாம். சரி, சோ 1000 நியூட்டன் தான் நமக்கு வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு போது. இப்போ இது நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்க போது? 1000 நியூட்டன்ல அது நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் வந்து அதுல அட்டாச் ஆயிருக்க போகுது. இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது, டைரக்டா நம்ம உள்ள எடுத்துருந்துடலாம். சோ வெலாசிட்டி will be equal to square root of normal force into r divided by m. கரெக்ட்டா? நார்மல் divided by m, நார்மல் ஃபோர்ஸ் divided by r, நார்மல் ஃபோர்ஸ் r divided by m. சோ நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 1000. ஓகே, so 1000 into r. r அப்படின்றது நமக்கு 1 மீட்டர். ஆப்வியஸா இட்ஸ் 1 மீட்டர் divided by mass of the block என்றது நமக்கு 10. சரிங்களா? so 10 கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 is nothing but 10.
அப்போ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி 10. இப்போ நமக்கு வெலாசிட்டி தெரிஞ்சுச்சுன்னா கையோட என்ன கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு ஒமேகா கண்டுபிடிச்சலாம் வச்சு ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆங்குலர் வெலாசிட்டியோட வேல்யூ நமக்கு v டிவைடட் பை r. சோ v ஓட வேல்யூ நமக்கு வந்து 10 டிவைடட் பை r ஓட வேல்யூ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர். ஓகே, சோ 1. சோ ஆப்வியஸா என்ன செஞ்சுக்க போறோம், ஒமேகா will be equal to 10 radians per second ன்னு எழுதிக்கலாமா, radians per second எழுதிக்கலாமா ஆங்குலர் வெலாசிட்டியை, and that's it. சரிங்களா? So this is going to be the answer. This is going to be our answer. So 10 radians per second தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். So இந்த क्वेश्चन பொறுத்தளவுக்கு ஒண்ணுமே நமக்கு அந்த பிளாக் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அந்த பிளாக்ல 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் mg நமக்கு சேமா இருக்க போது. எதுக்குடா சேமா இருக்க போது உங்களுக்கு क्वेश्चन இருக்கும். ஏன்னா சுத்தும் போது அது கீழே விழுகாம இருக்கு இல்லையா, கீழே சரியாம இருக்கு. அது இதுக்கு ஈக்குவலன்ட்டான ஃபோர்ஸ் யாரு இழுத்துக்கிட்டு இருக்கா, அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மேல தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு mg க்கு ஈக்குவலன்ட். அதனால ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நீங்க mg கூட எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறேன். சரிங்களா? So that's it. Next question பாருங்க. Two bodies of mass 4 kg and 6 kg are tied to the ends of a massless string. The strings passes over a pulley which is frictionless. The acceleration of the system in terms of acceleration due to gravity. Exactly. So இந்த question பாருங்க, இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டத்தை நான் என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி காப்பி போட்டு நம்ம ஓகே ஓகே சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. we have to find the acceleration of the system in terms of action due to gravity. okay, so நமக்கு வந்து லெட்டர்ல நமக்கு acceleration of the அந்த ஹோல் சிஸ்டத்தோட acceleration நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ லெட்ஸ் சே நமக்கு வந்து இத m1 ன்னு எழுத போறேன், இது m2 ன்னு எழுத போறேன். ஏன் அப்படி எழுத போறேன்னா and obviously நமக்கு வந்து m1 is greater than m2. நம்ம நம்பிக்கிறீங்க தானே, நம்பிருங்க. and see listen, அந்த சிஸ்டத்தோட acceleration கண்டுபிடிக்கிறதுக்கு we are having some formula. so m1 minus m2 the whole g divided by m1 plus m2. so this is for இது பாத்தீங்கன்னா நமக்கு இத நமக்கு அப்படிங்க ரிலேட் பண்ணிக்கோங்க. so which means நமக்கு வந்து ஹோல் சிஸ்டம் வந்து எந்த ஹோல் சிஸ்டத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் is going to be the sum of the forces acting on the individual masses. இத மாதிரி வச்சு நீங்க இந்த ஃபார்முலாவை நீங்க ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இது வந்து for a whole system, for a system. சரிங்களா? so a will be equal to m1 அப்படின்றது நமக்கு 6, m2 அப்படின்றது நமக்கு வந்து 4 divided by g அப்படின்றது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், divided by m. ஏதுக்கு நம்ம g அப்படியே எடுத்துக்கிறோம், ஏன்னா we have to find the acceleration due to gravity in terms of g. g வச்சு நம்ம எழுதணும். so g க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட கூடாது. divided by m1 plus m2, 6 plus 4, 6 plus 4. so 6 minus 4 நமக்கு வந்து 2g divided by 10. so g divided by 5. so a is equal to g divided by 5 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். so a is equal to g divided by 5. option b will be the correct option. next question. In the diagram shown, the normal reaction force between 2 kg and 1 kg is. so இங்க நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ் இருக்கு. இதுல we are having 2-3 blocks. so அந்த பிளாக்கு வந்து இந்த ரெண்டு பிளாக்கு இடையில இருந்து என்னடா நார்மல் ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. so இந்த நார்மல் ஃபோர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன செஞ்சுக்கலாம், இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் காப்பி பண்ணி நம்ம எடுத்துடலாம். தென் ரைட், அழகா டன். சரி, ஓகே. சரி, இப்போ நான் கதைய ஆரம்பிப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஆக்ஸலரேஷன் ஆஃப் தி சிஸ்டம். அந்த ஹோல் சிஸ்டம் வந்து எவ்வளவு ஆக்ஸலரேஷன்ல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹோல் சிஸ்டம் மேல ஒரு கிராவிட்டி வந்து கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு mg அளவுக்கு நமக்கு கீழே கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, சோ விச் மீன்ஸ் நமக்கு சிம்பிள் எழுதுறேன், m1 plus m2 plus m3 into g அப்படின்ற அளவுக்கு வந்து கீழே வந்து கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? சோ இப்போ அதை என்ன செஞ்சுக்கலாம்னா நான் வந்து கேபிட்டல் m ன்னு எழுதிக்கிறேன். நான் வந்து கேபிட்டல் m ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கு வந்து ஓகே, what I'm going to write is capital M. so capital M g அப்படின்ற அளவுக்கு வந்து கீழே வந்து அந்த மூணு பிளாக்கையும் கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒருவேளை இது ஆங்கிள் தீட்டாவா இருந்துச்சுன்னா இதுவும் நமக்கு வந்து ஆங்கிள் தீட்டாவாக தான் இருக்க போகுது. சோ இது இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு நம்ம நார்மல் பார்த்தாலும் இந்த நார்மலுக்கு இது வந்து ஆங்கிள் தீட்டாவாக நமக்கு இருக்க போகுது. சோ சிம்பிளா என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த mgA we can resolve into two components. ஓகே, இந்த mgA we can resolve in two components. இந்த எந்த சைடு நமக்கு ஆக்ட் ஆகிட்டு சொன்னீங்க, கீழே நமக்கு டைரக்டா நமக்கு கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். கீழே நமக்கு வந்து டைரக்டா நமக்கு வந்து mg அப்படின்ற அளவுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இதை ரெண்டா ரிசால்வ் பண்ணா how we can resolve இந்த மாதிரி நமக்கு ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம். சரிங்களா? சோ ரிசால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம்னு சொல்றேன். எதுக்கு இப்படி வளர்ற, அதானே ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம். சோ which means நமக்கு வந்து mg cos theta எதுக்கு, ஏன்னா என்னோட ஆங்கிள் இங்க தான் தெரியும். ஓகே, சோ இந்த சைடு ஹரிசாண்டலா ரிசால்வ் பண்ணும்போது
mg sin theta நம்ம ரிசால்வ் பண்ணலாம். சரி ஃபைன். இப்போ நமக்கு அந்த கீழே கிரவுண்ட் இப்போ நமக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேல கீழே வந்து இங்க நமக்கு 16 நியூட்டன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு டுவர்ட்ஸ் அப்வர்ட், 18 நியூட்டன் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அனதர் mg sin thetaன்ற அளவுக்கு நமக்கு 18 நியூட்டன் நமக்கு வந்து mg sin thetaன்ற ஃபோர்ஸ் அளவுக்கு கீழே மறுபடியும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஹோல் ஆக்சலேஷன் நம்ம பார்ப்போம். the acceleration will be equal to the net force is equal to, so என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, கீழ இருந்து மேல ஃபோர்ஸ் ஆகிட்டு இருக்கு, இது மேல இல்லாம mg sin theta வந்து மேல இருந்து கீழ ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? so net force is nothing but, so either side நமக்கு மேல கீழ இருந்து மேல போறத வந்து பாசிட்டிவ் எடுக்க போறேன், so கீழ இருந்து மேல போறத வந்து பாசிட்டிவ் எடுக்க போறேன், மேல இருந்து கீழ வரத வந்து நெகட்டிவ் எடுத்துக்க போறேன். so கீழ இருந்து மேல போறத வந்து என்னென்னலாம் இருக்கும் போறங்க, 60 நியூட்டன் minus 80 நியூட்டன் minus mg sin theta. mg sin theta அப்படின்றது theta is nothing but 30 degree obviously. சரிங்களா? so 18 minus 60 minus 18 32 40 50 42. okay, so 42 50 60 42 தான் நமக்கு வந்து இங்க 42 minus, so mg பொறுத்த அளவுக்கு மாஸ் அப்படின்றது வந்து இந்த ஹோல் மாஸ் கேபிட்டல் mg. okay, so கேபிட்டல் mg, so இதுவுமே நமக்கு கேபிட்டல் mg, இதுவும் நமக்கு வந்து கேபிட்டல் mg தான். so கேபிட்டல் mg அப்படின்றது எதை மீன் பண்றதுன்னா sum of all masses. அப்போ 3 kg 5 kg 6 kg, அப்ப நமக்கு வந்து 6 into 10 into sin 30 degree என்னடா வேல்யூ, sin 30 degree வந்து 1/√2 தானே, 1/√2. சரிங்களா? so sorry 1/2, sin 30 degree 1/2. so obviously என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா 32 minus 3 எழுதிக்கலாம். ஓகே, 10 3 30, அப்ப நமக்கு வந்து 12 கிடைக்கும். அப்ப லிட்டரலா பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஹோல் மாஸ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது, என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா we are having 3 4 5 6 kg mass. okay, 6 into acceleration நமக்கு தெரியல. சரி, லிட்டரலா பாத்தீங்கன்னா the acceleration will be is going to be 2 meter per second square. சரிங்களா? இதுதான் வந்து அந்த ஹோல் சிஸ்டம் மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆக்சலரேஷனோட வேல்யூ. சரி, இந்த ஹோல் சிஸ்டமும் டுவர்ட்ஸ் அப்வர்டா, ஸோ 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஒன்று. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி ரைட். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு என்ன தேவைன்னா இந்த 2 kg பிளாக்குக்கும் இந்த 1 kg பிளாக்குக்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய 2 kg பிளாக்குக்கும் 1 kg பிளாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்வியஸா என்ன செஞ்சுக்கலாம், அந்த 2 kg பிளாக்குக்கு நமக்கு விச் மீன்ஸ் இந்த 2 kg பிளாக் வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸிபிட் பண்ணும். இப்போ நமக்கு லிட்டரலா அந்த 1 kg பிளாக் மேல நம்ம ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த 1 kg பிளாக்குக்கும் 2 kg பிளாக்குக்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸை நம்மளால எக்ஸிபிட் பண்ணிட முடியும். ஸோ அது மட்டும் எழுதுறேன். ஸோ 1 kg பிளாக்குக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஸோ இங்க நமக்கு வந்து 18 நியூட்டன் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா mg கீழே வந்து நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கீழே நமக்கு வந்து ஓவரால் mg நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது இல்லாம இந்த பாடி மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து இங்க நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? நமக்கு என்ன தேவை, இந்த நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு வந்து தேவை ஆப்வியஸா. சரிங்களா? சோ இதை மட்டும் நம்ம கோரிலேட் பண்ணி நமக்கு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இத net force will be equal to நார்மல் ஃபோர்ஸ் கீழ இருந்து மேல போறது ஃபுல்லாமே நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம். இது நமக்கு 30 டிகிரி. கீழ இருந்து மேல போறது ஃபுல்லாமே நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம். மேல இருந்து கீழ வரது ஃபுல்லாமே நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க போறோம். சோ net force is equal to கீழ இருந்து மேல போற sum of all forces. அப்ப நம்ம கீழ இருந்து மேல ஃபோர்ஸ் நமக்கு நார்மல் ஃபோர்ஸ், மேல இருந்து கீழ வரது வந்து -80 மைனஸ் கேபிட்டல் mg sin theta ஆப்வியஸா. சரிங்களா? சோ இங்க நம்ம பார்த்தோம்னா, சோ இங்க நமக்கு கேபிட்டல் mg இல்ல, இந்த பிளாக் மேல நமக்கு என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுதுன்னா mg அப்படின்ற அளவுக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. ஓகே, சோ இந்த ரெண்டா ரிசல்ட் பண்ணோம்னா mg cos theta ரிசல்ட் பண்ணலாம். அண்ட் இந்த சைடு நமக்கு mg sin theta ரிசல்ட் பண்ணலாம். சோ நமக்கு mg sin theta இந்த இடத்துல நமக்கு m அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 1 kg தான் நமக்கு வந்து இந்த பிளாக்கோட மாஸ். சோ ஆப்வியஸா என்ன செஞ்சா இது கேபிட்டல் m கிடையாது, இங்க நமக்கு ஸ்மால் m. அப்ப நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு தேவை. சோ நெட் ஃபோர்ஸ் நமக்கு தெரியுமா, ஆப்வியஸா நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பிளாக்கோட மாஸ் தெரியும், அந்த பிளாக் வந்து எவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்குன்றது கூட நமக்கு தெரியும். சோ எவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்க போகுது, 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல ஆக்சலரேஷன் இருக்க போகுது. அப்ப மாஸ் இன்டு 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரியாது, -18 மைனஸ் m அப்படின்றது நமக்கு வந்து 1. ஓகே, சோ 1 இன்டு g, g ஓட வேல்யூ நமக்கு வந்து 10 அண்ட் sin 30 டிகிரி, sin 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு வந்து 2, 1/2. சோ ஆப்வியஸா என்ன செஞ்சுக்கலாம்னா n -18 மைனஸ் 5 2 கரெக்ட்டுங்களா? சோ இதுல இருந்து n is equal to -23 2. அப்போ n will be equal to 25 நியூட்டன். n will be equal to 25 நியூட்டன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சோ நார்மல் ஃபோர்ஸ் will be equal to ஆப்ஷன் B 25 நியூட்டன். இப்போ இந்த பிளாக் அந்த 2 kg பிளாக்குக்கும் அந்த 2 kg பிளாக்குக்கும் 1 kg பிளாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் என்ன இருக்க போகுது, 25 நியூட்டனா இருக்க போகுது. தட்ஸ் இட். ஓகே,
ஸோ உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் f is equal to some vector கொடுத்துருவாங்க, y is equal to some r is equal to some vector கொடுத்துருவாங்க, then the scalar and vector product is. ஸோ இது வந்து சூப்பரான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், லிட்டரா பாத்தீங்கன்னா have the magnitude of scalar product அப்படின்றது வந்து டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு வந்து டாட் ப்ராடக்ட், வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து கிராஸ் ப்ராடக்ட். இப்போ ரெண்டு வெக்டருக்கு நமக்கு இப்போ கிட்ட ரெண்டு வெக்டர் இருக்கு, இந்த ரெண்டு வெக்டருக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ f வெக்டர் டாட் r வெக்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ 2i into i, அப்போ நமக்கு 6i கிடைக்கும். 6 பிளஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஐஏ மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து வந்து இந்த ஜே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பிளஸ் 2, அப்போ வந்து -1 -2 நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அது நமக்கு பிளஸ் தான் கிடைக்க போகுது, பிளஸ் 2 கிடைக்க போகுது. ஓகே, 6 + 2 8, 8 + 2 10. சரிங்களா? ஸோ ஆப்வியஸா நமக்கு வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி நமக்கு 10 இருக்க போகுது. ஸோ நமக்கு என்ன இருக்க போகுது, ஏது நமக்கு வந்து ஏ ஆப்ஷன் அல்லது டி ஆப்ஷன் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ நமக்கு வெக்டர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் போட்டுலாம். ஸோ ஐ கேப், ஜே கேப், கே கேப். அப்போ நமக்கு இங்க ஆர் எஃப் வெக்டர் நம்ம எழுதிடலாம், இங்க வந்து ஆர் வெக்டர் எழுதலாம். எஃப் வெக்டர் அப்படின்றது நமக்கு 2i கேப், ஜே கேப் minus k cap. so r cap r வெக்டர் அப்படின்றது நமக்கு 3 சாரி ஐம் சாரி. ஸோ நமக்கு அந்த வேல்யூஸ் மட்டும் தான் எழுத போறோம். ஸோ 2 1 -1 r cap r வெக்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு 3 2 -2. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி எழுதணும்னா i cap is equal to இதை ஃபுல்லா மறைச்சிருங்க, இதை ஃபுல்லா மறைச்சிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும், ரெண்டையுமே நம்ம மைனஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ -2 +2. சரிங்களா? அண்ட் another thing, இந்த இடத்துல நமக்கு மைனஸ் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் ஜே கேப் இன்டூ மறுபடியும் என்ன செய்ய போறோம், இது ரெண்டையும் நம்ம அடிச்சுட்டு இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம், அதுக்கடுத்து இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் ஆப்வியஸா. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -4 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 +3 நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ பிளஸ் கே கேப் இன்டூ என்ன செய்யுது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நமக்கு 4 - 3. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது 0 கிடைச்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து -1 கிடைக்கும். ஸோ ஜே கேப் இங்க நம்ம பார்த்தோம்னா பிளஸ் கே கேப் கிடைக்கும். ஸோ ஜே கேப் பிளஸ் கே கேப் அப்படின்றது வந்து இட்ஸ் நதிங் பட் √2. அப்போ இது ரெண்டுமே மாடல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, இது ரெண்டுக்குமே நமக்கு மாடல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, ஸோ மாடல்ஸ் ஆஃப் எஃப் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் இஸ் நதிங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் டி வில் பி தி கரெக்டான ஆப்ஷன் தான். சரிங்களா? ஓகே, so next question பாருங்க. A bullet from a gun is fired at a rectangular wooden block with a velocity u. When block travels 25 cm through the block along its horizontal length, velocity of the block becomes u/3. so இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராமேட்டிக்கா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நமக்கு உடன் பிளாக் இருக்கு, இது நமக்கு ஒரு உடன் பிளாக். ஸோ இந்த உடன் பிளாக்ல இந்த புல்லட்டோட இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு u இருக்கு. ஸோ 24 சென்டிமீட்டர் வந்து உள்ள டிராவல் பண்ணுது. சரியா? நம்ம ஷூட் பண்ணியாச்சு. ஸோ 24 சென்டிமீட்டர் டிராவல் பண்ணி முடியும் போது அதோட வெலாசிட்டி எப்படி டிராப் ஆயிருக்க போகுதுன்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது இதோட வெலாசிட்டி வந்து u/3 3 மடங்கு அது குறைஞ்சிருச்சு. 3 மடங்கு அது குறைஞ்சிருச்சு, u/3 மாறிடுச்சு, அதோட வெலாசிட்டி நமக்கு குறைஞ்சிருச்சு. தென் இட் ஃபர்தர் பெனிட்ரேட்ஸ் இன்டு த பிளாக் into the same direction before coming to the rest exactly at the other end of the block. so இன்னொரு இந்த எண்ட்ல இது வரும்போது, so இங்க இருந்து நமக்கு வந்து மறுபடியும் இந்த எண்டுக்கு நம்ம அது வரும்போது இதோட வெலாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 0 ஆயிருச்சு. இந்த பாயிண்ட் வரும்போது u = 0 ஆயிருச்சு. சரிங்களா? 0 வெலாசிட்டி ஆயிருச்சு. அப்போ இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸ் நமக்கு வந்து இது எக்ஸ்ன்ற அளவுக்கு இது எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுமே நமக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு இது நமக்கு டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி, இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். டோட்டல் லென்த் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். லிசன், இப்போ நமக்கு என்ன செய்ய போறோம்னா, இந்த போர்ஷனுக்கு மட்டும் நமக்கு பார்ப்போம், அண்ட் இந்த போர்ஷன் நமக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த போர்ஷன் வரைக்கும் பார்ப்போம், அண்ட் அங்கே நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்க போர்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து இந்த டைமை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காதனால v² = u² + 2as அப்படின்ற ஒரு ஃபார்முலா மட்டும் தான் நாம டிஸ்கிரைப் பண்ண போறோம் இதுல. இப்போ நமக்கு u² அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோ மட்டும் எடுங்க, இந்த ரெண்டு சினாரியோ மட்டும் எடுங்க. இது இனிஷியல் வெலாசிட்டி என்னது u, இது ஃபைனல் வெலாசிட்டி வந்து u/3. so final velocity will be equal to u/3 the whole square is equal to initial velocity u² plus 2a. s அப்படின்றது வந்து எவ்வளவு தூரம் அது டிராவல் பண்ணிருக்கு, 24 சென்டிமீட்டர் அது டிராவல் பண்ணிருக்கு. சரிங்களா? சோ நமக்கு வந்து u² / 3 3 are 9 is equal to u² plus 48a. சரியா? இப்போ என்ன செய்ய போறோம், இது வந்து ஒரு கோடு போட்டுட்டு இப்போ u² / 9
அண்ட் இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 48a. 48a. ஆக்சுவலி இதை இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆக்சலரேஷன் மட்டும் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அந்த பிளாக் வந்து எவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் நம்ம பண்ணியாச்சு. என்ன பண்ணியாச்சுன்னா லிட்டரலா பாத்தீங்கன்னா உள்ளக்க நம்ம பை த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளக்க போகும்போது நமக்கு வந்து வெலாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. உள்ளக்க நம்ம போகும்போது வெலாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டு என்ன மீனிங்னா உள்ளக்க போகும்போது நமக்கு அது வந்து ஆக்சலரேட் ஆகல, அது டீசலரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஆக்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஸ்பீடு போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்சலேஷன் ஆக்ட் ஆகிட்டு மட்டும்தான் வந்து இது வந்து பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கல்ல இருந்து கீழ இருந்து மேல தூக்கி போறோம். ஸோ மேல போயிட்டு ஒரு பாயிண்ட் வந்து ரீச் ஆகி 0 ஆயிருதா? ஏன் அதுக்கு 0 ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு நம்மளோட வெலாசிட்டி மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. எப்ப நமக்கு வந்து வெலாசிட்டியும் ஆக்சலேஷன் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும், அப்ப நான் வந்து நம்ம நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். எய்தர் குவாண்டிட்டி நம்ம நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ வெலாசிட்டி நம்ம பாசிட்டிவ் நம்ம ட்ரீட் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு வந்து நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். ஸோ யூ ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 2as அண்ட் இங்க நமக்கு மைனஸ் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூ ஸ்கொயர் டிவைட் பை 9 மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 48a. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா யூ ஸ்கொயர் மைனஸ் 9 யூ ஸ்கொயர் டிவைட் பை 9 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 48a. அப்போ இப்போ நமக்கு என்ன யூ ஸ்கொயர் மைனஸ் 8 யூ ஸ்கொயர் டிவைட் பை 9 எழுதலாமா, மைனஸ் 48 எழுதலாமா? ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 8 is 8, 5 is 40, 6 is 48, 6 8. அப்போ யூ ஸ்கொயர் டிவைட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 6a. அப்போ a will be equal to u square divided by 54 எழுதிக்கலாமா? இது அப்படியே எடுத்து வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து a தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்னது a தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலா we have to find the whole length of the block. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு சினாரியோக்கு நமக்கு எடுத்து போறோம். இந்த ரெண்டு சினாரியோக்கு நம்ம எடுத்து பேச போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2as. இதுக்கு நான் இங்க மைனஸ் போட்டிருக்கேன், ஏன்னா ஆக்சலேஷன் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான். அப்போ இந்த சினாரியோ பார்க்கும்போது இதை பார்க்கும்போது இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபைனல் வெலாசிட்டிக்கு நம்ம 0 போட்டுடலாம். ஃபைனல் வெலாசிட்டி நம்ம 0 போட்டுடலாம். இனிஷியல் வெலாசிட்டிக்கு வந்து u டிவைட் பை 3, u டிவைட் பை 3 the whole square minus 2. a அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு u square divided by 54, u square divided by 54 into s அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது, அதனால அப்படியே எடுத்துக்கலாம். சோ இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா minus u square divided by 9 is equal to minus 2s u square divided by 54. நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சோ மைனஸ் கேன்சல் பண்ணலாம், u square கேன்சல் பண்ணிடலாம். 1 9 is 9, 6 9 is 54. அப்போ லிட்டரல் என்ன பாத்தீங்கன்னா லிட்டரல் அப்ப 1 2 is 2, 3 2 is 6. அப்போ s will be equal to 3. S will be equal to 3 meter. That is 3 centimeter. 3 centimeter. S is nothing but 3 centimeter. அப்போ இந்த S வந்து நமக்கு 3 centimeter இருந்துச்சுன்னா whole centimeter எவ்வளவு இருக்க போகுது? 27 centimeter இருக்க போகுது. இது நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுங்களா? So 27 will be the correct option. புரிஞ்சிருக்கு நம்புறேன். அப்படி இல்லாட்டினா மறுபடியும் இன்னொரு தாட்டி மட்டும் கஷ்டப்படாம ரியல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியும். So next question பாருங்க. Calculate the maximum acceleration of the moving car so that a body lying on a floor of a car is. சூப்பரான ஒரு கார் வரைய போறேன் பாத்தீங்களா? இது யாரு? இந்த கார் யாருக்கு வேணும்? யாருக்கும் தர மாட்டேன். சரி, சோ இதுல என்னது? floor of a car remains stationary. இந்த காரோட ஃப்ளோர்ல நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. The coefficient of static friction between the body and the floor is. சோ நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா mu is equal to 0.5. அதாவது ஒண்ணும் இல்ல, உங்களோட கார்ல கீழ ஃப்ளோர்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். சோ கார் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போச்சுன்னா அந்த பிளாக் வந்து மூவ் ஆகாம இருக்கும் அப்படின்றது क्वेश्चन பாருங்க. ஓகே, சோ நமக்கு இந்த எம்ஏ எழுதிக்கலாம். சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் இந்த கார் ஆக்சலேஷன் should be balanced by the frictional force. அப்ப frictional force அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா friction force is nothing but friction coefficient into its normal. ஓகே, இந்த பிளாக் வந்து கீழ வந்து இப்போ நமக்கு பூமி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் mg, மேல வந்து நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சோ இந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு மேல நமக்கு அந்த அதிகமான ஆக்சலேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட பிளாக் வந்து மூவ் ஆகும். இப்போ இத என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா the maximum the m into maximum acceleration is equal to coefficient frictional coefficient into normal. நார்மல் அப்படின்றது வந்து mg ன்னு எழுதிக்கலாமா? சோ mm நமக்கு நேச்சுரல் இதுதான். சோ maximum acceleration is equal to coefficient வந்து 0.15 into g ஓட வேல்யூ வந்து 10. g ஓட வேல்யூ நமக்கு 10 எடுத்துக்க சொல்லிருக்காங்க. சோ that நமக்கு வந்து 1.5 மீட்டர் per second square. இப்போ என்ன மீனிங்னா 1.5 மீட்டர் per second squareக்கு மேக்ஸிமம் அந்த கார்னால ஆக்சலேட் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல அது ஆக்சலேட் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட பிளாக் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்றது மீனிங். சோ 1.5 மீட்டர் per second square தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சோ and then next question பாருங்க. A football player is moving southward and suddenly a football player is moving southward
okay, southward, suddenly turns into eastward with the same speed to avoid an opponent. The force acting on the player while turning is, so actually இங்க பாருங்க லிட்டரலா இத நம்ம பிளஸ் சைன் எடுத்துக்கலாம், பிளஸ் ஐ கேப்னு எடுத்துக்கலாம், இது வந்து மைனஸ் ஐ கேப்னு எடுத்துக்கலாம், இத பிளஸ் ஜே கேப்னு எடுத்துக்கலாம், இது வந்து மைனஸ் ஜே கேப்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம் டேக்கன், சேஞ்ச் இன் டைம் டேக்கன். அப்போ மொமெண்டம் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன் நம்ம ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. மொமெண்டம் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் நம்ம ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. சோ இப்போ மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ சேஞ்ச் இன் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு m இன்டு அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே, சோ நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லிக்கலாம். சோ m இன்டு ஃபைனல் வெலாசிட்டி என்னடா, எந்த டைரக்ஷன் ஃபைனலா இது ஆக்சுவலா வந்து இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கீழ சவுத் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் வந்து சவுத் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்காரு, அதனால மைனஸ் ஜே. ஓகே, so next he turns towards eastward அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது final velocity will be equal to towards the right hand side. Okay, plus I. அப்போ final velocity என்னது minus jk minus initial velocity நம்ம பார்க்கும்போது so final velocity நமக்கு வந்து plus ik தானே, I cap and initial velocity வந்து minus j cap. so ஆப்வியஸா என்ன செஞ்சுக்கோம்னா m into I cap plus j cap. இப்போ நமக்கு இப்போ டைரக்ஷன் மட்டும் பாருங்க, I cap plus j cap அப்படின்ற ஒரு டைரக்ஷன் என்ன இருக்க போகுதுன்னா லிட்டரலா இது வந்து இதுதான் I cap க்கு j cap க்கு இடையில கூட நார்மல், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இதுதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா இது வந்து I cap, இது வந்து நமக்கு j cap, ரெண்டு வெக்டருக்கும் நார்மல், அதாவது ரெண்டு வெக்டரையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி எழுதும்போது இதுதான் இந்த ரெண்டு வெக்டருக்கும் கம்பைன் ஆன வெக்டரோட டைரக்ஷன். அப்போ இந்த வெக்டரோட டைரக்ஷன் என்ன இருக்க போகுது, சோ இத வந்து நம்ம ஈஸ்ட்னு சொல்லியாச்சு, இது நார்த்னு சொல்லியாச்சு, அப்ப நார்த் ஈஸ்ட்னு சொல்ல முடியும். கரெக்ட்டா? சோ நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்கும்னா the force will be acting along north east direction. So that will be the correct option. So next question பாருங்க, a block of mass m a block of mass 2 kg is placed at an inclined rough surfaces AC as shown in the figure of a coefficient friction mu is equal to, okay, some course if g is equal to 10 meter per second square, then the net force on the block will be. so இதுக்கு வந்து ஒரு டைரக்டான ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, ஒரு ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ்ல அந்த பிளாக் வந்து மூவ் ஆகாம இருக்கணும், ஒரு சர்ஃபேஸ்ல மூவ் ஆகாம இருக்கணும்னா obviously the tan theta should be equal to அந்த ஃபிரிக்ஷன், அந்த சர்ஃபேஸோட ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்க்கு ஈக்குவலண்டா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த பிளாக் வந்து மூவ் ஆகாம இருக்கும். ஓகே, சோ அப்படி இல்லாட்டினா இதுக்கு மேல அந்த ஆங்கிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சரியா ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேல அந்த ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஃபார் திஸ் ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட், இந்த ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்க்கு இந்த ஆங்கிளுக்கு மேல இருந்துச்சுன்னா ஆப்வியஸா வந்து சரியா ஆரம்பிச்சிடும். சோ அந்த எந்த பாயிண்ட்ல இருந்து சரியா ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன் வி சே தட் the tan 30 degree இங்க tan 30 degree இந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ நமக்கு வந்து 1/√3. சோ tan 30 டிகிரியோட வேல்யூ அகைன் நமக்கு 1/√3 ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கா. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த பாயிண்ட்ல இந்த பிளாக் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும், இது நகராது அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ அப்படி இல்லாட்டினா நம்ம இன்னொரு மெத்தட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது, இந்த பிளாக் வந்து நகரவே இல்லை, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனுக்கு இந்த ஃபிரிக்ஷனல் சர்ஃபேஸுக்கு இந்த பிளாக் வந்து நமக்கு வந்து ஸ்டேஷனரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ there is no acceleration on the body, net force is equal to 0. அப்படி இல்லாட்டினா இன்னொரு கதை பேசலாம். இங்க பாருங்க, இந்த ஃபோர்ஸ் இது வந்து அகைன் என்ன செஞ்சுக்கோ, mg ஆக்ட் ஆகிட்டு இருக்குமா, கீழே வந்து mg ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சோ இது வந்து mg cos θ ன்னு சொல்லலாம், இந்த சைடு வந்து mg sin θ ன்னு சொல்லலாம், சோ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த சைடு ஆக்ட் ஆகிட்டு இருக்குமா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சோ which means ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் இன்டு நார்மல். கரெக்ட்? சோ நார்மல் ஃபோர்ஸ் எப்படின்னு சொல்லுவோம்னா mg அப்படின்றது நமக்கு நார்மல் ஃபோர்ஸ். ஆக்சுவலா இங்க வந்து நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது இதுதானே நமக்கு நார்மல் ஃபோர்ஸ், இது நமக்கு நார்மல் ஃபோர்ஸ். சோ நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது n will be is equal to mg cos θ. கரெக்ட்டா? அப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா மேல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா mu into mg cos θ வா இருக்க போகுது. சரிங்களா? சோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்க்குறது தான் நெட் ஃபோர்ஸா இருக்க போகுது. சோ நெட் ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் sum of all forces. அப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்னா கீழ இருந்து மேல போறத பாசிட்டிவ் எடுக்க போறேன், மேல இருந்து கீழ வரத நான் நெகட்டிவ் எடுக்க போறேன். கீழ இருந்து மேல போறத என்னன்னு சொல்ல போறேன், mu into கீழ இருந்து மேல போறத mu அப்படின்றது ரிஃப்ராக்டிவ் கோஎஃபிஷியன்ட், அந்த சாரி ரிஃப்ராக்டிவ் இல்லங்க, சர்ஃபேஸோட ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் mg cos θ. சோ θ அப்படின்ற இடத்துல வந்து can we substitute 30? ஓகே, சோ θ ன்னு எழுதிக்கலாம். அண்ட் மைனஸ் கீழ இருந்து மேல போறத பாசிட்டிவ், மேல இருந்து கீழ வரத மைனஸ் எழுதிக்கலாம். சோ mg sin θ, obvious. சரிங்களா?
சரி, இப்போ நமக்கு என்ன செய்ய போறோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னே வருது பாருங்க. ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 1/√3. 1/√3. ஸோ mg அப்படின்றது நமக்கு வந்து 2 kg masses. ஸோ இன்டூ 2 ஜியோட வேல்யூ நமக்கு 10 எடுத்துக்கலாம். ஸோ 10 இன்டூ காஸ் 30 டிகிரி. ஸோ காஸ் 30 டிகிரி தானே. காஸ் 30 டிகிரியோட வேல்யூ காஸ் 30யும் சைன் 60 நமக்கு வந்து சேம். அப்போ சைன் 60 டிகிரியோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா √3/2. அப்போ இங்கே நமக்கு வந்து காஸ் 30 டிகிரியோட வேல்யூ இட்ஸ் நதிங் பட் √3/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ காஸ் 30க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் √3/2 எழுதிக்கலாம். √3/2. ஸோ மைனஸ் 2 இன்டூ 10 இன்டூ சைன் 30 டிகிரியோட வேல்யூ இங்கே தீட்டா நமக்கு 30 டிகிரி, ஜீரோ நமக்கு வந்து 30 டிகிரி. ஸோ சைன் தீட்டா டிகிரியோட வேல்யூ என்ன இருக்கு 1/2 ஆப்வியஸா சரிங்களா 1/2. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா 10 கிடைக்கும். இப்போ √3 2 கேன்சல் பண்ணா 10. ஸோ 10 - 10 இஸ் நதிங் பட் 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்க போகுது 0வா இருக்க போகுது. ஆப்வியஸா நீங்க இந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த கண்டிஷன் மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ தட்ஸ் பிளாக் வந்து நமக்கு மூவ் ஆகாது அப்படின்றதா இந்த கதையில இருந்து நான் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a particle moving with a uniform speed in a circular path. ஸோ சர்க்குலர் பாத்ல மூவ் பண்ணும்போது ரெண்டு கிரைட்டீரியா நான் சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஒன்று வந்து வெலாசிட்டில இருந்து நம்ம ரெண்டு கிரைட்டீரியா சொல்லியிருந்தேன். வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் வெலாசிட்டியோட அம்மா அப்பா யாரு, ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். அதனால ஸ்பீடு, ஏன்னா இது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி, இது வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஓகே, ஸோ சின்ஸ் வந்து வெலாசிட்டி அப்படின்றது வெக்டர் குவான்டிட்டியா இருக்கனால ஒரு இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் மோஷன் பொறுத்தளவுக்கு டைரக்ஷன் வந்து சேமா, ஸ்பீட் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்குன்னா மேபி சேமா இருக்கலாம், இல்லை டிஃபரெண்டா இருக்கலாம். அதாவது இப்போ 10 மீட்டர்/செகண்ட்ல அது சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது மேபி சேமா கூட இருக்கலாம். ஆனா இந்த டைரக்ஷன் வந்து சேமா இருக்க முடியுமா? டெஃபினட்டா நமக்கு சேமா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பாயிண்ட்லயும் அதோட டைரக்ஷன் வந்து நம்ம மாறிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்லயுமே அதோட டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ தட் நமக்கு டெஃபைண்டா சொல்ல முடியாது. இது டிஃபைண்டா ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிட்டாலே அந்த சர்ஃபேஸ் அந்த என்ன சொல்றது, அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆனதை நமக்கு வந்து சர்க்குலர் பார்த்து டேக் ஓவர் பண்ண முடியும். அப்போ டெஃபினட்டா இந்த டைரக்ஷன் அப்படின்றது வந்து சேமா இருக்க முடியாது எங்க சர்க்குலர் மோஷனை பொறுத்தவரைக்கும். அப்ப இதுல என்ன செஞ்சுக்கலாம்னா, சோ ஓகே இது ஒண்ணு ஓகே. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா, டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா கேன் வி சே தட் வெலாசிட்டி ஆல்சோ சேஞ்சிங். அப்போ நமக்கு ஸ்பீடும் சேஞ்ச் ஆகாம டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாம இருந்தா தான் நமக்கு வெலாசிட்டி நமக்கு சேஞ்ச் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, அதனால சர்க்குலர் மோஷன்ல வி கேனாட் சே சர்க்குலர் மோஷனை பொறுத்தளவுக்கு that velocity will be keeps on changing. வெலாசிட்டி சேஞ்ச் ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து சர்க்குலர் பாத்துல இருக்க முடியும். ஒண்ணு சரி, வெலாசிட்டி நம்ம சேஞ்ச் ஆச்சுன்னா ஆக்சலேஷன் கண்டிப்பா ஆக்ட் ஆகிருந்தா தான் நமக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஒண்ணும் இல்ல, இப்போ நீங்க ஒரு 20 km/h நீங்க மூவ் ஆகிட்டு இருக்கீங்க. அகைன் உங்களோட வெலாசிட்டி உங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆக்சலேஷன் கொடுத்துடணும். நீங்க பைக்கோட உங்களோட ஹேண்டில் போற திருநீங்கன்னா தான் அது பைக் இன்னும் ஸ்பீடா போகும். அப்ப ஆக்சலரேஷன் கொடுக்காம எந்த ஒரு வெலாசிட்டியுமே சேஞ்ச் ஆகாது. அப்போ இன்கேஸ் வெலாசிட்டி நீங்க நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா there must be some acceleration helping for the object to change its velocity. அப்ப நமக்கு கண்டிப்பா ஒரு வெலாசிட்டி வந்து அங்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கணும். சோ அந்த வெலாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எய்தர் நமக்கு சென்ட்ரிபியல் ஆக்சலேஷன் இருக்கலாம், டான்ஜென்ஷியல் ஆக்சலேஷன் இருக்கலாம். சோ அது லேட்டர் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இது ரெண்டு கதை மட்டும் பார்ப்போம். சோ நான் சொன்ன கதையில இருந்து உங்களுக்கு என்ன முடிவுக்கு வருது, இந்த 4 ஆப்ஷன் ஏதாவது சூஸ் பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்ல போவீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிடையாது. ஓகே, ஒரு சர்க்குலர் மோஷன்ல வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்க முடியாது. ஏன்னா அது டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு, அதனால வெலாசிட்டி நமக்கு மாறிட்டே இருக்கணும். அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் இருக்க முடியுமா? ஏன்னா கிடையாது. ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பா ஒரு ஆக்சலேஷன் பிளே பண்ணா மட்டும் ஒரு வெலாசிட்டி வந்து சேஞ்சஸ் கொடுக்க முடியும். சோ இதுமே நமக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பட் வேரியிங் ஆக்சலேஷன். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கண்டிப்பா இதுவும் கிடையாது. சோ ஆப்ஷன் டி will be the correct answer. அதாவது வேரியிங் வெலாசிட்டி அண்ட் வேரியிங் ஆக்சலேஷன். Next question பாருங்க. A horizontal force 10 Newton is applied to a block A as shown in the figure. The mass of block A and B are 2 kg. Okay, so block 2 kg and 3 kg respectively. The block slides over a frictionless surfaces. The force exerted by the block A on B is. So block A on B is. So இந்த block வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து இந்த block B மேல நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுதுன்ற நமக்கு क्वेश्चन. So இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 2024ல நமக்கு வந்து கேட்ட ஒரு क्वेश्चन. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா அந்த சிஸ்டத்தோட ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சலாம். சோ நெட் ஃபோர்ஸ் will be equal to 10. ஓகே, இப்போ நமக்கு ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது இப்போ MA is equal to 10 எழுதிக்கலாமா? சோ மாஸ் நம்பர் ஆஃப் டோட்டல் மாஸ் பாத்தீங்கன்னா 5 kg. சோ 3 + 5
3 plus 2 sorry 5 into அதோட net acceleration will be equal to 10. net acceleration நமக்கு தெரியாது, so acceleration will be equal to 10 divided by 5 is equal to 2 meter per second square. obvious சரிங்களா? அப்ப அந்த எல்லா மாஸுமே சேர்ந்து எவ்வளவு ஆக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா 2 meter per second squareல அது ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா? சோ இதுதான் நமக்கு வந்து விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த ஹோல் சிஸ்டம் எவ்வளவு ஆக்ஷன் அது கோத்ரூ பண்ணிக்கணும்னு அர்த்தம். இப்போ நமக்கு அது தேவையில்லை, எனக்கு வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் ஏ பிளாக் அண்ட் பி பிளாக் நமக்கு தேவை. ஸோ ஏதாச்சும் எய்தர் பிளாக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம். நான் ஏ பாடி நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ ஏ பாடி நமக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா இது வந்து ஏ பாடி. ஸோ ஏ பாடியோட பிளாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 kg மாஸ். ஓகே, ஸோ வெளியில இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, 10 நியூட்டன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 10 நியூட்டன் நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அனதர் திங், இந்த 3 பிளாக்குக்கும் 2 பிளாக்குக்கும் இடையில வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா அந்த நெட் ஆக்சலேஷன் டுவர்ட்ஸ் ரைட்வர்ட் 2 meter per second square. சரியா? இப்போ பாருங்க, listen, the net force அதே நம்ம என்ன சொன்னா, the net force is nothing but sum of all forces நம்ம பார்க்க போறோம். 10, அதாவது ரைட் ஹேண்ட் நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம், லெஃப்ட் ஹேண்ட் நம்ம நெகட்டிவ் எடுக்க போறோம். ஓகே, சோ நெட் 10 minus n. ஓகே, சோ நெட் ஃபோர்ஸ் அப்படினு சொல்லி பாக்கும்போது இந்த பிளாக்கோட மேல இருக்கக்கூடிய ஆக்ட் ஆகிட்டு இருக்க நெட் ஃபோர்ஸ். சோ நமக்கு பிளாக்கோட மாஸ் இன்டு இட்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 10 minus n. இந்த பிளாக்கோட மாஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2, இந்த பிளாக்கோட ஆக்சலரேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு 2. சோ 10 minus n, அப்ப நமக்கு 4 is equal to 10 minus n. So normal force will be equal to 6. Normal force is equal to 6 Newton. So இதுதான் நமக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் இருக்கும். 6 Newton தான் நமக்கு வந்து இந்த பிளாக் 2 kg பிளாக் 3 kg பிளாக் மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற நார்மல் ஃபோர்ஸ். அப்படி இல்லாட்டினா 3 kg பிளாக் 2 kg பிளாக் மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் 6 Newton. சரிங்களா? So next question பாருங்க. A box of mass 5 kg is pulled by a cord up. So thus, okay. Okay, a block of mass 5 kg mass. A block of 5 kg mass is pulled by a cord of up along a frictionless plane. In an inclination பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 30 degree inclinationல அந்த பிளாக் வந்து மேல பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க with a horizontal. And the tension in the cord is 30 Newton. So இந்த இதுல வந்து நமக்கு 30 Newton வந்து ஆக்ட் ஆகி அந்த கயிறு வந்து 30 Newton டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. The acceleration of the block is, இந்த பிளாக் வந்து அதோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிளாக் வந்து இங்க இருக்கனால ஆப்வியஸா வந்து கீழே வந்து பூமி இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா mg cos θன்னு சொல்லலாம், அண்ட் இந்த சைடு நமக்கு வந்து mg sin θன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒண்ணும் இல்ல, இந்த ரெண்டு ஃபோர்ஸ், இந்த ரெண்டுமே நமக்கு நெட் ஃபோர்ஸ் மட்டும் பாத்துடலாம். இந்த ரெண்டுக்குமே நமக்கு நெட் ஃபோர்ஸ் பாத்துடலாம். ஸோ இந்த நெட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு, ஓகே, ஸோ நான் கீழே இருந்து மேலே போறத மற்ற பாசிட்டிவ் எடுக்க போறேன், இதை வந்து பாசிட்டிவ் எடுக்க போறேன். மேல இருந்து கீழே வரத வந்து நெகட்டிவ் எடுத்துக்க போறேன். கீழே இருந்து மேலே போறது வந்து 30 மைனஸ் mg sin theta. So mg sin theta அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகே, ஸோ 30 மைனஸ் m அப்படின்றது வந்து மாஸ் 5 kg, 5 into g அப்படின்றது நமக்கு வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10, அண்ட் sin 30 டிகிரி அப்படின்றது நமக்கு இட்ஸ் 1/2 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன செஞ்சுக்கலாம்னா 30 மைனஸ், ஸோ 5 போடலாம், 5 is 25. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்போ நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 நியூட்டன். ஆக்சுவலா இந்த நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து எந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த m அப்படின்ற ஒரு பிளாக் மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த m அப்படின்ற பிளாக்கோட நமக்கு ஆக்சலரேஷன் தான் நமக்கு தேவை. ஸோ m a is equal to 5. அப்ப m அப்படின்றது நமக்கு 5 kg, a is equal to 5 into 5. So a will be equal to 1 meter per second square. This is the answer. அப்ப நமக்கு ஆக்சலரேஷன் பொறுத்த அளவுக்கு will be having 1 meter per second square. 1 meter per second squareல அதோட அந்த பிளாக்கோட ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. போன வருஷம் கேட்ட கொஸ்டின், போன வருஷம் வச்சு செஞ்சாங்களே, கேள்வியடா கேட்டிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போன வருஷம்னா. சரி பாத்துடலாம். சரி, லாஸ்ட் இயரை பொறுத்த அளவுக்கு that doesn't mean that அவங்க வந்து நம்மள வந்து கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேட்கல. அவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு விஷயம் வந்து, அந்த அவங்களோட டீம் அந்த கமிட்டியோட ஸ்டாண்டர்ட்னஸ மறுபடியும் ரீடைன் பண்றதுக்கு, அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து ரீகெயின் பண்றதுக்கு பிசிக்ஸை வச்சு அவங்க வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆனால் இந்த கொஸ்டின் வந்து நம்மளால சால்வே பண்ண முடியாத ஒரு கொஸ்டின்ஸா இல்லை, அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் அகெயின் நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்றேன்னா, இந்த கம்மிங் டேஸ்லயுமே மேபி இந்த கொஸ்டின்ஸோட டஃப்னஸ் வந்து இன்னமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த அளவுக்கு முன்ன பாத்தீங்கன்னா, முன்னாடி நீங்களே நீங்க ரேண்டமா நீங்க ஒரு ரேண்டமா ஒரு 5 years கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ஓகே, இப்ப இந்த இயர்ல இருந்து லாஸ்ட் ஒரு 5 years கொஸ்டின் பேப்பர் மட்டும் நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா,
கிராஜுவலா அந்த ஈஸினஸ் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும், கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும். ஸோ என்னன்னா இப்போ ரீசெண்டா வந்திருக்க பேப்பர் வந்து டஃப்னஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிராஜுவலா வந்து உங்களுக்கு வந்து டஃப்னஸ் வந்து இங்கிருந்து, அதாவது நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா டஃப்னஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். இது எதுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் லாஸ்ட் இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து வி ஹாவ் மல்டிபிள் ரிசோர்சஸ். நமக்கு வந்து ஆன்லைன்ல அண்ட் ஆஃப்லைன்ல நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நீட் ப்ரிப்பரேஷனை பொறுத்தளவுக்கு, நீட் ப்ரிப்பரேஷன் இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கோட ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு வந்து ரிசோர்சஸ் வந்து ரொம்ப ஒரு ஓப்பன் சோர்சஸா மாறிடுச்சு. அப்போ ஓப்பன் சோர்ஸா மாறிடுச்சுன்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்க நிறைய பேர்னால அதை வந்து நிறைய பேர் வந்து அது ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கு டேக் ஓவர் பண்ண போறாங்க. அப்போ நமக்கு அந்த குவான்டிட்டி வந்து அதிகமாகும் போது கண்டிப்பா அந்த அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமான மட்டும்தான், அந்த கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் அதிகமான மட்டும்தான் அவங்களோட நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்களால கரெக்டான பீப்புள்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ அஸ்வார நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கம்மிங் டேஸ்லயுமே நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நமக்கு வந்து ஹோப் விட்டுற வேண்டாம். சரியா, நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த அளவு வச்சிடணும். சரியா, அதுக்கு மேலே நீ என்னதான் கேள்வி நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது லாஸ்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படி இல்லாட்டா அந்த நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த இயர்ல அந்த பர்டிகுலர் இயர்ல கேட்டிருக்க ஜேஇ கொஸ்டின்ஸை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு போறது வந்து அட்வைசபிளா இருக்கும். சரிங்களா, ஸோ மோஸ்ட்லி நான் பார்த்த அளவுக்கு நிறைய ஜேஇ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு நீட்ல. அண்ட் ஜேஇ மாடல்ஸ்ல இப்ப நமக்கு பார்க்க போற கொஸ்டின் ஜேஇ மாடலோட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா, ஸோ இது இந்த மாதிரி மாடல்ஸ் நமக்கு ஜேஇ தான் கேட்டிருப்பாங்க. ஜேஇல என்ன பிரச்சனை ப்ராப்ளம் இல்லைன்னா என்ன ஸ்வீட்னஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஐடியாலாம் தெரிஞ்சிடும். ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். பார்ப்போம். There are two inclined surfaces of equal length L and same angle of inclination 45 degree. அப்ப நமக்கு வந்து ரெண்டு angle of inclination இருக்கு, ரெண்டு angle of inclination இருக்கு. ஸோ ரெண்டு angle of inclinationமே நமக்கு வந்து சேம் லென்த்ல தான் இருக்க போகுது. ஸோ இதோட லென்த்துமே இதோட லென்த் நமக்கு வந்து சேமா தான் இருக்க போகுது. இதோட angle of inclination பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 45 டிகிரி, இதோட angle of inclination நமக்கு வந்து 45 டிகிரி. ஆனா ஒரு ஆங்கிள் வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து வித் ஹாரிசான்டல், ஒன் ஆஃப் them is rough and another is perfectly smooth. ஒன்னு வந்து நமக்கு ரஃபா இருக்க போகுது, ஒன்னு வந்து நமக்கு ரஃபா இருக்க போகுது, இன்னொன்று வந்து ஸ்மூத்தா இருக்க போகுது. சரியா, a given body takes 2 times as much time to slide. Okay, so the given body அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு பாடி நம்ம கொடுக்குறோம். So smooth, a given body takes 2 times as much times to slide down on rough surfaces than on smooth surfaces. So smooth surfaceல ஒருவேளை இந்த பிளாக் வந்து t அப்படின்ற ஒரு டைம் பீரியட்ல வந்துச்சுன்னா இந்த ரஃப் சர்ஃபேஸ்ல அந்த கீழே வரும்போது 2t அப்படின்ற டைம் எடுத்துக்கு. அதாவது இது ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வந்து 5 செகண்ட்ல கீழே வந்துச்சுன்னா ரஃப் சர்ஃபேஸ் வந்து 10 செகண்ட் அது கீழே வருது. ஓகே, அதுதான் மீனிங். The coefficient of kinetic friction between the object and the rough surface is equal to. So இந்த ரஃப் சர்ஃபேஸ்க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும், ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு லிட்டரா நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள எது கான்ஸ்டன்டா இருக்குன்னு மட்டும் பார்க்கணும். எது கான்ஸ்டன்டா இருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம டிரைவ் பண்ணிட்டு அது ரெண்டு நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது விஷயம் முடிஞ்சு. இப்போ அந்த ரெண்டுமே நம்ம பாத்தீங்கன்னா டைமை வச்சு இது ப்ளே பண்றாங்க. ஸோ டைமை வச்சு ப்ளே பண்ணது அந்த டிஸ்டன்ஸ் வச்சு இருக்க போது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா S is equal to ut plus half at square ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா ரீசெண்டா இனிஷியல் டைம்ல நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, இங்க நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா, அப்ப இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம ஸ்மூத் சர்ஃபேஸ் பார்ப்போம். இது வந்து நமக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ்ல distance will be equal to S is equal to initial velocity நமக்கு 0 தான், அதனால 0 போட்டாச்சு. ஸோ half into A அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா the acceleration acting on the body. இப்போ நமக்கு இந்த பிளாக் மேல கீழே வந்து mg அப்படின்ற அளவுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா இங்க நமக்கு பாத்தீங்கன்னா mg sin theta அப்படின்ற அளவுக்கு வந்து கீழே வந்து கிராவிட்டி கீழே பிடிச்சிட்டு இருக்கும். the only action acting on the body is g sin theta. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா mg sin theta அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து அந்த பிளாக் வந்து கீழே சரிஞ்சு வந்துகிட்டு இருக்கும். ஸோ இங்க நமக்கு இந்த ஆக்ஷன் பதிலா we can write is g sin theta into t ன்னு எழுதிக்கோங்க. ஆப்வியஸா சரிங்களா. ஸோ தட்ஸ் இட். இப்போ நமக்கு என்ன செஞ்ச போறோம்னா இது அப்படியே தீட்டா அப்படி sin theta வேல்யூ நமக்கு sin 45 டிகிரி, sin 45 டிகிரியோட வேல்யூ வந்து sin 31/2, sin 45 டிகிரி 1/√2. சரிங்களா, ஸோ அப்படின்னா எழுதிக்கலாம் g t 2√ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இது எப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கதைக்கு வருவோம். இங்க நமக்கு வந்து ரஃப் சர்ஃபேஸ். இந்த ரஃப் சர்ஃபேஸ் பொறுத்த அளவுக்கு
அகைன் நமக்கு சேம் என்ன பார்க்கலாம், அந்த டிஸ்டன்ஸோட அது எங்கேருந்து எவ்வளவு தூரம் சரிஞ்சு வர போதோ அது லென்த் பார்ப்போம். ஏன்னா ரெண்டு கேஸுமே எனக்கு சேமா இருக்க போகுது, அதனால தான் நான் ரெண்டுமே சேம் எடுக்க போறேன். ஸோ S is equal to UT plus இங்கேயும் நமக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 அண்ட் half AT ஸ்கொயர். ஸோ இது half AT ஸ்கொயர் இங்கே A அப்படின்றது மாதிரி அகைன் நமக்கு இந்த எவ்வளவு இது ஆக்ட் ஆகிடும் mg. ஸோ இங்கே நமக்கு ஆக்ட் ஆகிட்டு போது mg sin theta அப்படின்ற அளவுக்கு ஆக்சேஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போது. ஸோ g sin theta இங்கேயுமே நமக்கு 45 டிகிரி தானே. ஸோ இது இங்கேயுமே சிம்பிளா என்ன எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ g sin 45 டிகிரி இன்டூ டி. ஸோ இங்கே நம்ம டீ போடும் போது நம்ம சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டுருணும். டீ போடும் போது இங்க சைன் தீட்டா இருக்கு இல்லையா, சைன் தீட்டா இன்டூ இங்க நமக்கு 2t போட்டுக்கணும். ஏன் டீ போட்டுக்கணும், ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ்ல டி அப்படின்ற டைம்ல அது வந்துருந்துச்சுன்னா ரஃப் சர்ஃபேஸ்ல இட் இஸ் டேக்கிங் 2 times ஆஃப் டி. அப்ப நம்ம 2t போட போறோம். ஓகே, ஸோ நம்ம வேற கலர் யூஸ் பண்றேன், நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஓகே, ஸோ ரஃப் சர்ஃபேஸ்ல வரும்போது டபுள் த டைம் அது டேக் ஓவர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வர டைம்ல வந்து டபுள் த டைம் அது டேக் ஓவர் ஆயிருக்கு. அதனால 2t நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இங்க தீட்டாக்கு பதிலாக கேன் வி ரைட் 45 டிகிரி. அப்போ 45 டிகிரி நம்ம எழுதுனோம்னா 1/2 இன்டூ ஜி இன்டூ ஜியோட வேலை நமக்கு வந்து 10 இல்லை ஜி அப்படியே இருக்கட்டும். சைன் 45 டிகிரி அப்படின்றது வந்து செகண்ட் 1/√2 1/√2 இன்டூ 2t half AT ஸ்கொயர் தானே. நமக்கு டி ஸ்கொயர் போட்டுலாம், நமக்கு 2t ஸ்கொயர் போடலாம். ஸோ 4t ஸ்கொயர் எழுதிக்கலாம். UT plus half AT ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அகைன் நமக்கு ஃபர்தர் ரெடியூஸ் பண்ணும்போது 4t ஸ்கொயர் g டிவைடட் பை 2√2 அப்படி இல்லாட்டினா வாட் வி கேன் ரைட் இஸ் 2t ஸ்கொயர் g டிவைடட் பை √2 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ரெண்டுமே நமக்கு வந்து ரெண்டுமே லென்த் வந்து சேம் தான். ஓகே, அதாவது நம்ம ஒரே லென்த் தான் சரிஞ்சு கீழே உள்ள போகுது. அதனால என்ன செஞ்சு போறோம், ரெண்டுமே நம்ம தைரியமா கோரிலேட் பண்ண போறோம். ஸோ தட் வாட் வி கேன் டூ இஸ் gt டிவைடட் பை 2√2 is equal to 2t square g divided by √2 எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இதுல நான் பண்ண தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் நடந்துட்டேன். லிசன், இப்போ இந்த செகண்ட் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு கீழே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சின்ஸ் இட் ஹாஸ் ஒரு ரஃப் சர்ஃபேஸ்னால ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம அக்கௌண்ட் நமக்கு கொடுக்கலாம். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம அக்கௌண்டபிள் ஆகலாம். அப்போ செகண்ட் கேஸ் நம்ம எழுதும்போது the time taken the distance travel will be equal to ut divided by the net acceleration. the net acceleration எப்படி எழுத போறோம் பாருங்க. கீழே இருக்கக்கூடிய ஆக்சலேஷன் மைனஸ் மேல இருக்கக்கூடிய அதாவது கீழே இருந்து மேல போறத நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம், மேல இருந்து கீழே வரத நெகட்டிவ் எடுக்க போறோம். சரிங்களா? ஸோ வாட் வி கேன் ரைட் இஸ், இப்போ மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகிருக்கு போறதா, இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் will be equal to mu into நார்மல். ஸோ இங்க நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா m இது நமக்கு நார்மல். ஓகே, இது நார்மலுக்கு கீழே இங்க ஆக்ட் ஆகி இருக்க போறது வந்து mg cos theta. ஸோ mg cos theta அப்ப ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் இன்டு mg cos theta சொல்லலாமா? அப்போ நமக்கு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆக போறது, ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் இன்டு mg cos theta என்ற அளவுக்கு நமக்கு வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ இந்த கேஸ்ல ஆக்சலரேஷன் மட்டும் நம்ம எடுத்து பார்க்கணும்னா இது இந்த மாஸ் மட்டும் விட்டு இது எல்லாமே நமக்கு ஆக்ஷனை குறிக்கக்கூடிய டேர்ம்ஸ் தான். சரிங்களா? ஸோ வாட் வி கேன் ரைட் இஸ், ஸோ the net acceleration will be equal to மேல போறத நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம், கீழே வரத நம்ம நெகட்டிவ் எடுக்க போறோம். ஸோ ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் மேல போறத பாசிட்டிவ் எடுக்க போறோம், கீழே போறத நம்ம நெகட்டிவ் எடுக்க போறோமா? ஓகே, ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் mg m வராது g cos theta minus g sin theta and t square. so t square சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து 2t the whole square எழுதிக்கணும். ஓகே, ஏன்னா இங்க வந்து நமக்கு 2 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் டைம் கிடைக்குது. சரிங்களா? சோ இப்போ நமக்கு எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணோம்னா சோ cos theta 45 டிகிரி, இங்க cos 45 டிகிரி, இங்க நமக்கு cos 45 டிகிரி. cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2. கரெக்ட்டா? சோ என்ன செஞ்சுக்கலாம்னா 1/2 into mu g into 1 divided by √2 minus g divided by √2 into 4t square எழுதிக்கலாமா? இப்போ இந்த 1/√2 g மட்டும் நம்ம வெளியில காமனா வெளியில எடுத்து வச்சிடலாம். so 1 divided by 2√2. ஓகே, அப்போ mu g வெளியில எடுத்துடலாம் g. ஓகே, so g வெளியில எடுத்துடலாம் g mu minus 1 into 4t square. சரிங்களா? சோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாமா, வேற எதுவும் கன்சிடர் பண்ண வேண்டியது இல்ல. சோ இப்போ நம்ம ரெண்டையுமே நம்ம கோரிலேட் பண்ண போறோம்.
இப்போ நம்ம ரிலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ரிலேட் பண்ணிடலாம். இப்போ ரிலேட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. gt square divided by 2 root 2 is equal to g mu minus 1 4t square divided by 2 root 2. சரி, 2 root 2 கேன்சல் பண்ணிடலாம். 2 root 2 கேன்சல் பண்ணிடலாம். t square கேன்சல் பண்ணிடலாம். g கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1 is equal to mu minus 1 4. அப்போ 4 mu minus 4 is equal to 1. அப்போ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 5 is equal to 4 mu. கரெக்டுங்களா? 5 is equal to 1 இந்த சைடு வந்துச்சிட்டோம்னா ஒரே நிமிஷம். ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும், கோச்சுக்காதீங்க. சரி, இங்க நம்ம பார்த்தும்போது மேல இருந்து கீழே வர ஃபோர்ஸை நம்ம பாசிட்டிவா நம்ம ட்ரீட் பண்ணிருக்கோம். கரெக்டா? மேல இருந்து கீழே வரதா நம்ம பாசிட்டிவா ட்ரீட் பண்ணிருக்கோம். அதோட ஆக்ஷன் வந்து ஜீன் போட்டிருக்கோம், மைனஸ் ஜீன் இங்க நம்ம போடல. சரிங்களா? ஸோ எது நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், இங்க நம்ம பார்த்தோம்னா மேல இருந்து கீழே வர ஃபோர்ஸை நம்ம பாசிட்டிவ் எடுத்து, அதாவது கீழே இருந்து மேல போற ஃபோர்ஸை பாசிட்டிவ் எடுத்துக்க போறோம். மேல இருந்து கீழே வரதா நாங்க சாரி மேல இருந்து கீழே வரதான் நம்ம நெகட்டிவ் எடுத்துட்டு போறோம். சரி, ஏன்னா அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா எம்ஜி சைன் தீட்டாவை நம்ம மைனஸ்ல போட்டிருக்கோம். இந்த ஃபிரிக்ஷனோட ஃபோர்ஸை நம்ம பாசிட்டிவ், நம்ம ஃபிரிக்ஷனோட ஆக்சன் நம்ம பாசிட்டிவ் எழுதிருக்கோம். சரிங்களா? ஸோ எனக்காக இதை மட்டும் என்ன செஞ்சுக்க போறீங்கன்னா நம்ம மைனஸ்ல கன்வெர்ட் பண்ணி இருந்தீங்கன்னா இங்க நமக்கு மைனஸ் மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க மைனஸ் மட்டும் போட்டுக்கலாம், இங்க மைனஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் மட்டும் போட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. 4 இந்த சைடு வந்துச்சுன்னா 4 minus 1 is equal to 4 mu, 3 is equal to 4 mu. அப்படி இல்லாட்டினா இதுல இருந்து பாருங்க, mu will be equal to 3 divided by 4. 3 divided by 4 அப்படின்றது 0.75. ஓகே, 3/4 of the question. So 0.75 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஸோ ப்ராப்பரா நம்மளோட ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்க போகுது, 0.75 இருக்க போகுது. ஸோ இதுல மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அந்த மைனஸ் சிம்பிள் மட்டும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கொசன் இருக்கா? ஓகே, நான் போடும்போது நான் நீட்டாக தான் போட்டேன். ஓகே, நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க நீட்டா போட்டு பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுக்குமே நமக்கு அந்த பிளாக் வந்து டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சேமா தான் இருக்க போகுது. அதனால அதை மட்டும் காமனா வச்சுட்டு நம்ம ரெண்டு ரஃப் சர்ஃபேஸோட ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, 0.75 will be the கரெக்டான ஆப்ஷன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். ஸோ நம்மளோட சர்ஃபேஸுக்கு வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு நமக்கு பாக்குறது நினைச்சது பார்த்தாச்சு. நீங்க வைண்ட் அப் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாம். அசிஷுவல் நம்ம என்ன சொல்லி நமக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தோம், எப்படா நமக்கு இந்த நீட் கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றது. நீட் கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். கமிங் 26 அன்னைக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் 7 கிளாஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா தான் இருக்க போகுது. ஸோ தட் நீங்க யார் வேணா என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 7 கிளாஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்க, எங்களோட குவாலிட்டியை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களோட அட்மிஷன் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4275 இருக்கு ஆன்லைன் கோர்ஸ். ஆஃப்லைன் கோர்ஸ் பார்த்தளவுக்கு 19574 ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து இருக்கு. திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களோட அட்மிஷன் ரிலேட்டடான டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். அண்ட் இதை தாண்டி நான் வந்து 12th முடிச்சு தான் நீட்டை படிப்பேன் அப்படின்ற கொள்கையோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எக்ஸ்பீல் அப்படின்ற ஒரு ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ண போறோம் மார்ச் 27th அன்னைக்கு. ஸோ அதை நீங்க வந்து கம்ஃபர்டபுளா போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம நீட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000 plus GST இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தேவைப்படுச்சுன்னா 8129000700 அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அண்ட் அனதர் திங் வந்து நான் சொல்றது, இது திஸ் இஸ் நாட் அன் அட்வர்டைஸ்மெண்ட், திஸ் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மெடிக்கல் சீட்ஸ் வந்து வாங்க வச்சிருக்கோம். ஸோ இதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ தட் நீங்கள் எங்களை நம்பி வரலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ எங்களால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஜென்ரலாக ஏதாச்சும் உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு ஐடியா, நீட் எக்ஸாம் பற்றி எனக்கு ஒரு எக்ஸ்போஸ் தெரியல, கட் ஆஃப் எனக்கு பற்றி எனக்கு எவ்வளவு கட் ஆஃப் எனக்கு வேணும், ஸோ நான் எந்த சப்ஜெக்ட் எதுனாலும்
இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட அகாடமிக் ரிலேட்டடான எந்த டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா உங்களோட அட்மிஷன் வந்து எங்கள் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் தட்ஸ் இட். நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ okay, I see all success in your life. Good luck. Bye.